எபிசோட் 451 ரத்னத்தின் ரிவெஞ்ச். பெரியவரும் திலக்கும் திரும்பி சென்று விட்டார்கள். ராயர் ஃபேமிலிக்கு தான் இப்போது மீண்டும் கத்தி கழுத்துக்கே வந்தது போல இருந்தது. சரவணன் நேராக ரத்தினத்திற்கு முன்னாடி போனான். அங்கே மலையிலும் சரவணனின் படை ஜெயிப்பது உறுதியாகியதும் விக்ரமும் சரவணனுடன் ரத்தினத்திற்கு முன்னாடி போனான். அவன்தான் அவரது காயத்திற்கும் மருந்து போடத் தொடங்கினான். அவனுக்கு அவரது உடம்பில் இருக்கும் காயத்தை பார்க்கும்போது ரத்தம் கொதித்தது. காட்டேரி நாய் எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. இதே காயம் அவனது உடம்பில் இருந்திருந்தால் கூட கூடிய சீக்கிரமே ஆறிவிடும். ஆனால் அதுவே வயதான ரத்தினத்தின் உடம்பில் இருக்கும்போது அது அவருக்கும் பெரும் வலியாக இருக்கும். விக்ரம் கட்டு போட்டு முடித்ததும் சரவணன் ரத்தினத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டான். மலையில் ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தது. ஜெகநாதன் அவரது காட்ஸ் ஒரு நாளும் யாரோடும் தோற்றுப்போக மாட்டார்கள் என்றுதான் நினைத்திருந்தார். ஆனால் இப்போது பார்க்கும்போது அத்தனை வருடங்களாக அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததும் கூட வேஸ்ட் போலதான் இருந்தது. சரவணனின் ஆட்களில் கொஞ்சம் பேர்தான் காயமடைந்திருந்தார்கள். இரண்டு பக்கத்தினதும் பலத்தின் வித்தியாசம் மிக தெளிவாக தெரிந்தது. ஜெகநாதனுக்கு எல்லாவற்றையும் பார்க்கும்போது பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. அப்படியே நிலத்தில் உட்கார்ந்து கொண்டு சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். மாணிக்கம், அமிர்தா எல்லோருக்கும் கூட இதே நிலைதான். அவர்களுக்கு இப்போதும் கூட ஃபாரினில் நிறைய ஏற்பாடுகள் இருக்கத்தான் செய்தது. ரத்தினம் இல்லாமல் இனிமேல் ராயர் ஃபேமிலிக்கு ஜோஸ்டோனின் வட்டத்திற்குள் வாழ முடியாது. ராயர் ஃபேமிலி இன்று அழிந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஏதாவது ஒரு பேக்கப்பை தேடியாக வேண்டும். ஆனால் சிக்னலே கிடைக்காத இடத்தில் இருந்து கொண்டு எங்கே இருந்து உதவியை தேடுவது? சரவணன் ரத்தினத்தை பார்த்து புருவத்தை உயர்த்திவிட்டு, எப்படி இருக்கீங்க என்று கேட்டான். அதை கேட்டதும் ரத்தினம் சிரித்தார். அவருக்கு, இவன் எப்படி இந்த சிச்சுவேஷன்லயும் கூட இப்படி நடந்துட்டு இருக்கான் என்று பெரும் வியப்பாகத்தான் இருந்தது. லேசாக தலையை ஆட்டிய ரத்தினம், ஏதோ பரவாயில்ல என்று பதில் சொன்னார். பின் சரவணா ராயர் ஃபேமிலியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு, டோரை க்ளோஸ் பண்ணுங்க என்று கத்தினான். அவனது ஆட்கள் எல்லோரையும் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். பின் மீண்டும் ராயர் ஃபேமிலியை பார்த்து, உங்க சாவு இன்னைக்கு இங்கதான் இருக்கும்னு சொல்லி நீங்க யாரும் நினைச்சு கூட இருக்கல என்று கேட்டவன் வேதாவை பார்த்தான். இப்ப போய் சுடுகாட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண என்றான். ஜெகதீஷுக்கு இனியெல்லாம் அவ்வளவுதான் என்று தெரிந்துவிட்டது. அவர் சரவணனை பார்த்து, நீ எங்க இருந்து வரலாம் நான் கேட்க போறதில்ல. அவங்களுக்கு இந்த ஆயுதம் எப்படி கிடைச்சது? இது எப்படியும் உள்நாட்டை சேர்ந்தது இல்லைன்னு எனக்கு தெரியும் என்றார். சரவணன் புன்னகைத்துவிட்டு, கெஸ் பண்ணுங்க என்றான். கான்ஃபிகரேஷன் ரொம்ப நீட்டா இருக்கு, நம்பர் நீளமா இருக்கு. சத்தியமா என்னால கெஸ் பண்ண முடியல. அதை கேட்டதும் சரவணன் ஜெகதீசன் காதுக்குள் போய் கிசுகிசுத்தான். அதை கேட்டதும் அவனது வாய் மீன் வாய் போல திறந்து கொண்டது. சரவணன் ஒவ்வொன்றையும் செய்யும் விதத்தை பார்த்து அவருக்கு வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஆரோன் ஃபேமிலி கப்பல் செய்யும் ஃபேக்டரி மட்டும் கொண்டதில்லை. அவர்களுக்கு பின்னால் இருக்கும் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரிஸ் உலகம் முழுக்க இருக்கிறது. அவர்களிடம் டாப் டிசைனர்களும் கூட இருந்தார்கள். அவர்களுக்கு செய்ய முடியுமான விஷயங்கள் ஏராளமாக இருந்தது. அதில் ஒன்றுதான் கன். சரவணன் ரத்தினத்திற்கு முன்னாடி போய் அவரிடம் அவன் வைத்திருந்த கத்தியை கொடுத்தான். இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. உங்களுக்கு அவங்க யாரும் வாழக்கூடாதுன்னு நினைச்சா யாரும் இன்னைக்கு தப்ப மாட்டாங்க. அதை கேட்டதும் எல்லோரும் ரத்தினத்தை பார்த்தார்கள். அவர்கள் கண்ணில் உயிர் பயம் தெரிந்தது. எல்லோரும் அவனை கெஞ்சுவது போல பார்த்து கொண்டிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக அமிர்தா. அவளது கண்ணில் இதுவரைக்கும் இருந்த உணர்ச்சி இப்போது இருக்கவில்லை. இப்போது முடியுமான அளவு தன்னை அப்பாவியாக காட்டிக்கொள்ள பார்த்தாள். ஆனால் ரத்தினத்தின் கண்ணில் இப்போது கொலை வெறி தெரிந்தது. அவரது உடலில் மட்டும் தெம்பிருந்திருந்தால் எல்லோரையும் அவரை கொன்று போட்டிருப்பார். அவர் மெதுமெதுவாக எழுந்து நின்றார். கால்கள் தள்ளாடி கொண்டிருந்தன. பின் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்தார். அதை பார்த்ததும் ஜெகதீஷ் உடனே, ரத்னம், நீங்க இதை பண்ண வேண்டிய அவசியம், நீங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டீங்க. நீங்க இல்லைன்னா இந்த ராயர் ஃபேமிலி ஒண்ணுமே இல்லை. ஃபாரின் ஆயில் ஃபீல்ட்ஸும் போயிடுச்சு. எங்களோட கார்ட்ஸ் எல்லாரும் கூட செத்துட்டாங்க. இதுக்கு மேல எங்க கிட்ட பலம்னு சொல்ல ஒண்ணுமே இல்ல என்று சொன்னார். ஆமா, எங்களுக்கு இப்ப பெரிய பெரிய இழப்பெல்லாம் இருக்குல்ல,
எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ அமிர்தாவை விரும்புறன்னு சொல்லி. நீ ராயர் ஃபேமிலியில இருக்கும்போது நாங்க யாரும் அமிர்தாவை தடுக்கல தானே. 7 வருஷம் அவ உன் கூடவே தானே இருந்தா. அவ்வளவு சின்ன வயசுல இருந்து அவ உனக்காக தானே இருந்தா. ஆமா, அந்த நேரத்துல அவளை பொண்ணு கேட்டு எத்தனையோ பேர் வந்தாங்க. யாருக்கும் நாங்க தான் அவளை கொடுக்கல, உனக்காகத்தானே. ஆமா ரத்னம், நாங்க உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டு வந்தோம். ஆனா நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். நாங்களே எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களுக்குன்னு சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்துச்சு. ரத்னம், நீ ஸ்மார்ட்டான ஆளு. உனக்கு தெரிஞ்சிருக்கணும், மொத்த ஜோஸ் டவுன்லயுமே அமிர்தாவுக்காக உன்கிட்ட போட்டி போட யாருமே ரெடியா இருக்கல. அதை கேட்டதும் சரவணன் உள்ளுக்குள் சிரித்துவிட்டு, இப்பதானே முன்னாடி இருந்தவன் எல்லாரும் கேட்டு கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா என்று நினைத்துக் கொண்டான். ஆனா நீ அமிர்தாவை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிட்ட. ஒக்ஸியாவில இருந்தவங்க மட்டும் இல்லாம ஃபாரின் ஆளுங்களுக்கு கூட அமிர்தா மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. எங்களுக்கு வேற வழி இருக்கல. அன்னைக்கு நைட்டு அமிர்தா ராயர் ஃபேமிலி முன்னாடி 7 ராத்திரி முட்டி போட்டுக்கிட்டே இருந்தான். கொஞ்சம் கூட எழுந்துக்கல, ஒரு கவலம் கூட சாப்பிடவும் இல்லை. ஆனா நாங்க மட்டும் அவங்க பேச்சை கேட்காம இருந்திருந்தா எங்க ஆளுங்க செத்துருப்பாங்க. ராயல் ஃபேமிலியை காப்பாத்த எங்களுக்கு வேற வழி தெரியல. மாணிக்கத்தின் முகத்தில் உணர்ச்சிகள் தாண்டவமாடிக் கொண்டிருந்தன. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் அத்தனை சக்தி இருந்தது. அதை கேட்ட ரத்தினமே கொஞ்சம் ஆடி போய்விட்டார். அவரது மனதிற்குள் ஒரு ஆட்டம் ஏற்பட்டது. அப்படியே தள்ளாடிக்கொண்டே நடந்தார். அப்படியே போய் மாணிக்கத்தை கட்டி கொண்டார். 3 செகண்ட்ஸுக்கு பிறகு பின்னாடி வந்தார். மாணிக்கத்தின் நெஞ்சில் சரவணன் கொடுத்த கத்தி இருந்தது. மாணிக்கத்தின் கண்கள் அப்படியே பிறண்டு கொண்டிருந்தன. நானே என்னோட பொய்ய நம்புற அளவுக்கு பேசினே, அதெல்லாம் வேஸ்டா என்று நினைத்தார். மாணிக்கம் ரத்தினத்தை பார்த்து, உனக்கு மனசே இல்ல என்று திக்கி திக்கி சொன்னார். எனக்கு மனசு இல்லையா? ரத்தினத்திற்கு மட்டும் மனசு இல்லாமல் இருந்திருந்தால் அவர் வராமலே ராயர் ஃபேமிலியை உழுத்தி கட்டியிருப்பார். ஆனால் ஏதோ மனதோறும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்ததால் தான் நேரடியாக வந்தார். ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் காயத்தை தேடியது மட்டும்தான் மிச்சம். ரத்தினம் அதை நினைத்து லேசாக சிரித்துவிட்டு பின் மீண்டும் அதே இடத்தில் இன்னும் ஒரு முறை குத்தினார். அதில் மாணிக்கத்தின் வாயிலிருந்து ரத்தம் நீர்வீழ்ச்சி போல வந்தது. பின் ரத்தினம் கத்தியை அவரது உடம்பிலிருந்து இழுத்து எடுத்தார். அவரது கண்ணில் கொஞ்சம் கூட பின்வாங்கும் எண்ணமில்லாமல் இருப்பது தெரிந்தது. அவரது கண் இரையை தேடும் சிங்கத்தின் கண்ணை போல இருந்தது. தனது மகன் தன் கண் முன்னாடியே கொல்லப்பட்டும் கூட ஜெகநாதனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அதுதான் எல்லாவற்றையும் விட கொடூரமாக இருந்தது. ஜெகநாதன் உடனே ரத்தினத்தை பார்த்து, ரத்னம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம கொஞ்சம் அமைதியா பேசிக்கலாம். என்னது பேசுறதா? நீ எனக்கு பேச விட்டியா? சரவணன் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தால் ஜெகநாதன் ஈஸியாக ரத்தினத்தை கொலை பண்ணியிருப்பார். ரத்தினம் பதிலுக்காக காத்து கொண்டிருந்தார். பதில் சொல்லு என்று கர்ஜித்தார். அதை கேட்டதும் ஜெகநாதனுக்கு வெறி ஏறியது. உடனே அவருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த டாப் கிளாஸ் கார்ட்ஸை பார்த்து, இவனுங்க ஒருத்த விடாம எல்லாரையும் கொல்லுங்க, எவனை விடாதீங்க, முக்கியமா ரத்னத்தை என்று கத்தினார். ஆரம்பத்தில் சிவசக்திவேல் மட்டும் நடுவில் வராமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு ரத்தினம் பிணம்தான். ஜெகநாதனுக்கு இப்போது ரத்தினத்தை கொன்று தானும் செத்தாவது ராயர் ஃபேமிலியை காப்பாற்றியாக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இருந்தது. அவனது காட்ஸ் ரத்தினத்தை நோக்கி ஒரு அடிதான் வைத்தார்கள். அடுத்த அடி வைக்க அவர்களிடம் உயிர் இருக்கவில்லை. சர் சர் என்று வந்த புல்லட் அவர்களை கொன்றிருந்தது. அதை பார்த்ததும் ஜெகநாதன் அவரை ரத்தினத்தின் மீது பாய்ந்தார். அவருக்கு முன்னாடி ஓடி வந்தவர் ஓங்கி குத்த பார்த்தார். அந்த குத்து ரத்தினத்திற்கு பட்டால் எப்படியும் பெரிய காயமாகி இருக்கும். ஆனால் அதற்குள் சரவணா அவரை தள்ளி ஒரு சேரில் உட்கார வைத்து அவருக்கு மேல் அவன் காலை ஊன்றிக் கொண்டு உடும்பு போல பிடித்திருந்தான். அவரால் கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை. அவர் அவனை பார்த்த அடுத்த செகண்டே கழுத்தில் ஏதோ கீறிட்டது போல இருந்தது. அதற்கு அடுத்த நொடி கழுத்தில் ஏதோ பிசுபிசுவென்று இருந்தது. அப்படியே கண்கள் மேலே போனது. அடுத்த சில நொடிகளில் அவரது உயிரும் மேலே போய்விடும்.
452. உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு. கையில் கத்தியுடன் ரத்தினம் அமிர்தாவின் முன்னால் நின்றார். பின்பு, அமிர்தா, இப்போ உன்னோட டர்ன் தான் என்று சொன்னார். ரத்தினம் கையில் கத்தியுடன் அவள் முன்பு நிற்பதை பார்த்த அமிர்தாவிற்கோ ஒரு நிமிடம் ரத்தினம் ருத்ரமூர்த்தியாக காட்சியளித்தார். அதை பார்த்ததும் அமிர்தா அதிர்ந்தார். தனக்காக தன்னுயிரை கூட கொடுப்பார் என்று நினைத்திருந்த ரத்தினம் இன்று அவரது கையாலேயே தனது உயிரை எடுக்க நிற்கிறார் என்பதை அமிர்தாவால் நம்ப முடியவில்லை. ரத்தினத்தின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தார் அமிர்தா. என்ன அமிர்தா, இத நீ எதிர்பார்க்கல என்று ரத்தினம் கேட்டார். உடனே அமிர்தா, இல்ல, நீங்க அப்படி பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் என்று சொன்னார். அதை கேட்ட ரத்தினம் சிரித்துக் கொண்டே சொன்னார். அமிர்தா, நான் என்ன சொன்னாலும் நீ இன்னும் நம்புற. அதே ரத்னம் தானே நம்பிட்டு இருக்க. உடனே அமிர்தா, இங்க பாருங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டது ராயர் ஃபேமிலி. அவங்க உங்களை ஏமாத்தினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதுக்காக நீங்க என்னைவே கொல்ல துணிஞ்சிட்டீங்களா? நீங்க தானே சொன்னீங்க இந்த உலகத்துல பெண்கள் எல்லாரும் ரொம்ப மோசமானவங்கன்னு. அந்த மோசமானவங்களும் வாழ்றதுக்கான வழியை தானே பாக்கணும். அதத்தானே நானும் பண்ணினேன். நான் அப்ராட்ல கல்யாணம் பண்ணினது உண்மைதான். அத உங்ககிட்ட மறைச்சது தப்புதான். ஆனா நான் என்ன பண்ண என்று கேட்டார். பின்பு, இதெல்லாம் பண்ண வச்சது அந்த ராயர் ஃபேமிலி தான். உங்களை லவ் பண்ண வச்சது அவங்கதான். ஜோஸ்டோன்ல அவங்களோட தகுதியை உயர்த்துறதுக்காக என்ன வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதும் அவங்கதான். இப்ப கூட நானா இங்க வரல, அவங்கதான் என்ன இங்க வற்புறுத்தி வர வச்சாங்க. உங்களை எப்படியாவது நம்ப வச்சு மறுபடியும் உங்களை பயன்படுத்திக்க பார்த்தாங்க. இதுல நான் எதுவுமே பண்ணல. பொண்ணா பிறந்த என்னால வேற என்ன பண்ண முடியும் என்று சொல்லி கண்களில் கண்ணீர் சிந்த பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு நன்றாக தெரியும், அவரது கண்களில் கண்ணீர் வடிந்தால் நிச்சயம் ரத்தினத்தால் தாங்க முடியாதென்று. அதனால் அவரால் முடிந்த மட்டும் ரத்தினத்தை நம்ப வைப்பதற்காக ஏதேதோ நாடகம் நடத்தி கொண்டிருந்தார். அமிர்தா சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த ரத்தினம் ஒரு கட்டத்திற்கு மேல் எமோஷனல் ஆகி தனது கையில் வைத்திருந்த கத்தியை கீழே போட்டார். உண்மையை சொல்ல போனால் அமிர்தா எதுவும் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட ரத்தினத்தால் அவரை கொன்றிருக்க முடியாது. என்னதான் இருந்தாலும் அவரது இதயம் சதையால் ஆனதுதானே. அதிலும் அந்த இதயத்தில் வாசம் செய்பவர் அமிர்தா மட்டும் தானே. அப்படி இருக்கும் பொழுது அவர் கையாலே எப்படி அவரை கொல்ல முடியும்? அவ்வளவு நேரம் ஜெகநாதனையும் மாணிக்கத்தையும் ரத்தினம் கொள்ளும்போது தடுமாறாத அவரது விரல்கள் அமிர்தாவின் கண்ணீரை பார்த்ததும் அவரது மொத்த உடலும் நடுங்க ஆரம்பித்தது. அவர் கத்தியை போட்டு அடுத்த நொடியை சற்றும் தாமதிக்காமல் அமிர்தா தனது கையில் அந்த கத்தியை எடுத்தவர் சட்டென்று அதை ரத்தினத்தின் கழுத்தில் வைத்தார். பின்பு சரவணனை பார்த்தார். சரவணா, நான் போறதுக்கு வழிவிடு. உனக்கு ரத்தினத்தோட உயிர் வேணும்னா என்ன விட்டுடு. நான் இங்கிருந்து போய் ஆகணும் என்று சொன்னார். அமிர்தாவின் அந்த செயலை பார்த்த ரத்தினம் அப்படியே உடைந்து நிலை குலைந்து போனார். இவ்வளவு நேரம் அங்கு என்ன நடந்திருந்தாலும் அவள் மீது ஒரு அடி படக்கூடாது என்று எண்ணியிருந்தவருக்கு அவர் செய்த செயல் மிகவும் வலியை கொடுத்தது. இதற்கு பதிலாக அவர் யாரிடமும் சொல்லாமல் அவரது கழுத்தை அறுத்திருந்தால் கூட அவருக்கு வலி தெரிந்திருக்காது. அந்த அளவுக்கு அமிர்தாவின் நம்பிக்கை துரோகம் அவரை சுக்கு சுக்காக நொறுக்கியது. பின்பு உடைந்த குரலில் பேசினார். அமிர்தா, நிஜமாவே நீ என்ன கொல்ல நினைக்கிறியா என்று கேட்டார். உடனே அமிர்தா, என்ன மன்னிச்சிருங்க ரத்னம், நான் கண்டிப்பா உயிர் வாழ்ந்தாகணும் என்று சொன்னார். கடந்த 20 வருடமாக தனது நெஞ்சில் சுமந்த ஒருத்தியை முதல் முறையாக இன்று அவரது இதயத்திலிருந்து கீழே இறக்கினார். இப்படி ஒருத்தியை தன் வாழ்வில் சந்தித்ததே அவர் செய்த பெரும் பாவம் என்று அப்பொழுதுதான் உணர்ந்தார். அமிர்தாவை பற்றி ஏற்கனவே சரவணன் நன்கு அறிந்திருந்தான். அவரது கண் முன்பே அவரது தந்தையும் சகோதரனும் இறந்து கிடக்கும் பொழுதும் கூட அமிர்தாவின் கண்களில் சரவணன் எந்த ஒரு சோகத்தையும் பார்க்கவில்லை. அமிர்தா எப்பொழுதும் அவர் மட்டும் உயிருடன் வாழ்ந்தால் போதும் என்ற சுயநலத்துடன் தான் இருப்பார் என்பதை சரவணன் நன்கு அறிவான். அதனால் அமிர்தாவை பார்த்து சிரித்துக் கொண்டே சொன்னான். உங்களுக்கு என்ன பண்ண தோணுதோ அதை தாராளமா பண்ணுங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் என்று சொன்னான். அதை கேட்ட அமிர்தா அதிர்ந்தார். சரவணனுக்கு ரத்தினம் தான் எல்லாம் என்று அமிர்தா நினைத்திருந்தார். ரத்தினத்தை வைத்து சரவணனை ஈஸியாக ஏமாற்றி விடலாம் என்று நினைத்திருந்தவருக்கு சரவணனின் அந்த பதில் அதிர்ச்சியை தந்தது. உடனே ரத்தினத்தை பார்த்து, பாத்தீங்களா, நீங்க அவனுக்கு என்னெல்லாம் கத்து கொடுத்தீங்க, ஆனா அவனும் உங்களை யூஸ் பண்ணதான் செஞ்சிருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் வாழ்றதில்ல.
எல்லாரும் தனக்காகத்தான் வாழ்றாங்க. இதுல நான் மட்டும் என்ன விதி விலக்கா? நானும் எனக்காக வாழணும்னு நினைச்சதுல எந்த தப்பும் இல்லையே என்று எமோஷனலாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அவரது கையில் இருந்த கத்தியை மின்னல் வேகத்தில் ரத்தினம் பறித்து கொண்டார். பின்பு அமிர்தாவை பார்த்து ஒரு விரக்தியான சிரிப்பை சிரித்தார். நீ தேடின கத்தி இங்க இருக்கு என்று சொல்லிவிட்டு அவர் முதுகுக்கு பின்னால் இருந்த ஒரு ஷார்ப்பான கத்தியை எடுத்து அவரிடம் காட்டினார். அப்பொழுதுதான் அமிர்தா அவ்வளவு நேரம் தனது கையில் வைத்திருந்த கத்தி டூப்ளிகேட் கத்தி என்று புரிந்து கொண்டார். உண்மையை சொல்ல போனால் ரத்தினத்திற்கு அமிர்தாவை கொல்லும் நோக்கமில்லை. ஆனால் அமிர்தாவின் உண்மையான முகத்தை ரத்தினம் அறிந்து கொள்ள விரும்பினார். அதனால்தான் சரவணன் இந்த ஏற்பாடை செய்திருந்தான். அந்த கத்தியை பார்த்ததும் அமிர்தா அதிர்ந்து போனார். இல்ல ரத்னம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் ஏதோ என்ன நீங்க கொன்னுடுவீங்கன்னு பயத்துலதான் அப்படி எல்லாம் பண்ணினேன். மத்தபடி உங்க மேல எனக்கு அன்பில்லாமலாம் இல்ல. உங்களால் என்ன கொல்ல முடியாது என்று சொன்னவர் அவளுக்கு சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த வரதனை பார்த்தார். வரதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர்கிட்ட சொல்லு. எல்லா உண்மையும் உனக்கு தெரியும் தானே? அவர் உன்னோட ஃப்ரெண்டு தானே? நீ என்ன சொன்னாலும் அவர் கேட்பாரு தானே? நீ தானே அவரை நம்ம ஃபேமிலிக்கு கூட்டிட்டு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணின. பிளீஸ் சொல்லு, என்ன கொல்ல வேண்டான்னு சொல்லு என்று சொல்லி கதறினார். உண்மையை சொல்ல போனால் ரத்தினத்திற்கு எந்த அளவுக்கு ராயர் ஃபேமிலி துரோகம் செய்ததோ அதே அளவிற்கு வரதனுக்கும் செய்திருந்தது. அவரும் இதுவரை அந்த ஃபேமிலியால் தாழ்த்தப்பட்டுதான் வந்தார். முதல் முறை தன்னிடம் அமிர்தா அப்படி பேசுவதை பார்த்த வரதன் அவரை பார்த்து முறைத்துவிட்டு பின்பு ரத்தினத்தை பார்த்தார். ரத்னம், என்ன மன்னிச்சிடு. உன்னை அந்த குடும்பத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது என்னோட தப்புதான். என்னாலதான் உன்னோட லைஃப் இப்படி ஆச்சு. இவ உன்னை நிஜமாவே காதலிக்கல. காதலிக்கிற மாதிரி நடிச்சு உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா. ஆனா உன்னை விட்டு அவ பிரிஞ்சதுக்கு அப்புறம் கன்சீவா இருந்ததாவும் ஃபாரின்ல போய் ஒரு குழந்தைய பெத்தெடுத்ததாவும் கேள்விப்பட்டேன். ஆனா அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே நீதான் அப்பான்னு எனக்கு தெரியாது என்று சொன்னார். வரதன் சொல்லியதை கேட்ட அமிர்தா கோபமானார். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னை நான் என்ன சொல்ல சொன்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? தேவையில்லாம என் மேல பழிய போடுறியா? என்ன அவர் கொல்லணும்னு நினைக்கிறியா என்று கோபமாக பேசியவர் பின்பு ரத்தினம் பக்கம் திரும்பினார். ரத்னம், அவ்வளவு சாதாரணமா நீங்க என்ன கொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க என்ன கொன்னா கூட இந்த ராயர் ஃபேமிலியில இன்னும் மீதி ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் உன்னை சும்மா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஃபாரின்ல இருக்கிற ராயர் ஃபேமிலி ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. அவங்க கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது என்று அவர் சொல்லி முடிக்கும் முன்பே தனது கையில் வைத்திருந்த கத்தியை வைத்து அமிர்தாவின் வயிற்றில் குத்தினார் ரத்தினம். அவர் குத்தியதில் அமிர்தாவின் ரத்தம் அவரது முகத்தில் பட்டது. அவரிடம் இருந்து அதை எதிர்பார்க்காத அமிர்தாவோ அவரை கண்கள் விரிய பார்த்தார். நீங்களா இப்படி செஞ்சது என்று கேட்டுக்கொண்டே அப்படியே தரையில் சரிந்தார். எபிசோட் 453 யார் அந்த ஸ்பை. தனது உடலில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்க அமிர்தா ரத்தினத்தை பார்த்தார். உனக்கு என்ன கொல்றதுக்கு எவ்வளவு தைரியம்? உன்னோட குழந்தைக்கு நான் அம்மா ஆனது உண்மைதான். அந்த குழந்தை இப்போ உயிரோடதான் இருக்கு. என்ன நீ கொன்னுட்டா இனிமே அந்த குழந்தைய உன்னால பார்க்கவே முடியாது என்று சொன்னவரின் கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. இறக்கும் தருவாயிலும் அமிர்தா பொய் சொல்வாளோ என்று எண்ணியவர் அங்கு நின்று கொண்டிருந்த வரதனை பார்த்தார். தனது கண் முன்னாலேயே ரத்தத்தினால் தனது சகோதரி இறக்கும் தருவாயில் இருந்த போதும் வரதனுக்கு ரத்தினத்தின் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை. மாறாக வரதனின் கண்களில் இயலாமைதான் தெரிந்தது. ரத்தினத்தை பார்த்தவர் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தார். ரத்தினமும் வரதனும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ரத்தினத்தை அவரது குடும்பம் ஏமாற்றும் என்று வரதன் நினைத்து கூட பார்க்கவில்லை. அதிலும் அமிர்தா ரத்தினத்திற்கு செய்த துரோகத்தை வரதனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அதனால்தான் ரத்தினம் பிரிந்து போன போது கூட வரதன் அவரை தேடி போகவில்லை. ரத்தினம் அமிர்தாவை எந்த அளவுக்கு நேசித்தார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். தனது குடும்பம் ரத்தினத்திற்கு செய்த துரோகத்தை விட அமிர்தா அவருக்கு செய்த துரோகம்தான் மிகவும் கொடுமையானது என்று அவர் நினைத்தார். அமிர்தா செய்த அந்த தவறினால்தான் தனது ஆருயிர் நண்பனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் குற்ற உணர்வால் இத்தனை வருடங்கள் அவரது கண் பார்வையிலேயே படாமல் இருந்தார். ஆனால் ரத்தினம் மீதான அவரது நட்பு துளியும் குறையாமல் அப்படியேதான் இருந்தது. உடனே ரத்தினம், அமிர்தா நிஜமாவே என்னோட குழந்தையை பெற்றிருக்கா என்று கேட்டார். அமிர்தாவுக்கு ஃபாரின்ல ஒரு குழந்தை பிறந்தது தெரியும். ஆனா இப்போ சொல்றேன், அந்த குழந்தைக்கு உண்மையான அப்பா நீதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஏன்னா அவ ஃபாரின் போனதுக்கு அப்புறம் நிறைய பணக்காரங்களோட ரிலேஷன்ஷிப்ல இருந்ததா கேள்விப்பட்டேன்.
என்று சொன்னார். உடனே அமிர்தா, இல்ல, அவன் சொல்றத நம்பாதீங்க. உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். நான் முதல்ல பெட் ஷேர் பண்ணினது உங்க கூட தான். அது இங்க இருக்கிற யாருக்கும் தெரியணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன நம்புங்க, அது உங்களோட குழந்தைதான் என்று சொன்னார். அமிர்தா அப்படி சொன்னதும் அவரது கையில் வைத்திருந்த கத்தியை மறுபடியும் கீழே போட்டவர் தரையில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த அமிர்தாவின் அருகில் சென்று அப்படியே தரையில் உட்கார்ந்து அவரை பார்த்தார். உன்னை நான் அளவுக்கு அதிகமா காதலிச்சிட்டேன். அதனாலதான் என்னமோ எனக்கு இப்படி வலிக்குது. ஆனா தேங்க்ஸ், உன்னை என் கையாலேயே கொள்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு என்று சொல்லிவிட்டு அவரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பிலும் அவர் மீதான காதல் இருந்ததா அல்லது வெறுப்பு இருந்ததா என்று யாராலும் உணர முடியாமல் இருந்தது. அவரது அந்த சிரிப்பை பார்த்த அமிர்தா தனது கையை நீட்டி அவரது சட்டையை இறுக்க பிடித்து அவரிடம் ஏதோ சொல்ல வந்தார். பின்பு அதை சொல்ல முடியாமலேயே அவரது உயிர் அவரது உடலிலிருந்து பிரிந்தது. அவ்வளவு நேரம் தைரியமாக இருந்த ரத்தினம் உயிரற்று கிடந்த அமிர்தாவின் உடலை பார்த்து அப்படியே சிலை போல அமர்ந்திருந்தார். அவருடைய மொத்த உலகமும் அவர் கண் முன்பு இடிந்து போனது போல் இருந்தது. ரத்தினத்தின் நிலையை உணர்ந்த வரதன் மெதுவாக அவர் அருகில் சென்றார். பின்பு ரத்னம் என்று அவரை கூப்பிட போனார். உடனே சரவணன், வேண்டாம், அவரை கொஞ்சம் தனியா விடுங்க என்று சொன்னார். உடனே வரதனம் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றார். சற்று நேரம் கண்ணிமைக்காமல் அமிர்தாவின் உடலையே பார்த்து கொண்டிருந்த ரத்தினம் பின்பு சரவணனை பார்த்தார். இந்த குடும்பத்துல அவன் தப்பா பிறந்தவன், அவனை விட்டுருங்க என்று சொன்னார். உடனே சரவணன், ரத்னம், நீங்க உண்மையாதான் சொல்றீங்களா என்று கேட்டான். உடனே ரத்தினம் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தார். அதை கேட்ட வரதனோ, இல்ல, என்ன உயிரோட விடாதீங்க, என்ன கொன்னுடுங்க, அதான் உங்க எல்லாருக்கும் நல்லது என்று சொன்னார். அவர் சொன்னதை கேட்ட ரத்தினத்திற்கும் சரவணனிற்கும் ஆச்சரியமாக இருந்தது. சற்று நேரத்திற்கு முன்பு அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தன்னோட உயிரை விட்டு விடுமாறு அவர்களிடம் கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மாறாக வரதனோ அவரது உயிரை எடுக்குமாறு சொல்லியது அவர்கள் இருவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. பின்பு வரதன் ரத்தினத்தை பார்த்தார். ரத்னம், நீ பண்ண எதுக்குமே உன் மேல நான் கோவப்பட மாட்டேன். ஏன்னா நீ எதுக்கு இப்படி பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ அமிர்தாவை கொன்னு பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த மொத்த ஜோஸ்டவுனையும் நீ அடிச்சிருந்தா கூட உனக்கு அவ்வளோ பிரச்சனை வராது. அமிர்தாவை கொன்னு நீ பெரிய தப்பு பண்ணிட்ட. அவளோட அப்ராட் புருஷன் கொஞ்சம் கூட ஈவிரக்கமே இல்லாதவன். இதுக்கப்புறம் அவன் என்ன செய்ய போறான்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று சொன்னார். உடனே ரத்தினம், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னார். அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாமல் வரதனும் அங்கிருந்து கிளம்பினார். வரதன் போவதையே பொறுமையாய் பார்த்து கொண்டிருந்த சரவணன் பின்பு ரத்தினத்திற்கு அருகில் சென்று அவரது நிலையை பார்த்தார். Do you regret? என்று கேட்டான். அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவருக்கு முன்பிருந்த அமிர்தாவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். உடனே சரவணன் அங்கு சற்று தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த தனுவை பார்த்தான். இவங்கள நான் கொன்றவா என்று கேட்டான். அப்பொழுதுதான் ரத்தினம் அங்கு நின்று கொண்டிருந்த தனுவை பார்த்தார். உடனே தனு, நீங்க தாராளமா என்ன கொன்னுக்கோங்க. எப்படியோ நான் ராயர் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிட்டேன். அதனால எனக்கு அங்க திரும்பி போறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆனா ஒன்னு மட்டும் சொல்லிக்கிறேன், நீங்களும் நானும் எதிரி கிடையாது. அதனால உங்க மேல உள்ள அக்கறையினாலதான் சொல்றேன். இப்ப நீங்க ராயர் ஃபேமிலி அழிச்சிடலாம். ஆனா ராயர் ஃபேமிலியோட பவரை நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கல. கண்டிப்பா அவங்க உங்களை ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ராயர் ஃபேமிலிக்கு பின்னால இன்னும் சில பெரிய ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரும் ஹோக்ஸியாலதான் தங்களோட ஆதிக்கத்தை விரிவடைய செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஹோக்ஸியா ஃபுல்லும் அவங்க ஸ்பை வச்சிருக்காங்க என்று சொன்னார். அதை கேட்டதும் ரத்தினம் ஒரு நிமிடம் தனது நெற்றியை சுருக்கி கொண்டு பார்த்தார். பின்பு, என்ன ஸ்பையா, யார் அவங்க என்று கேட்டார். உடனே தனு, ஏற்கனவே நான் ராயர் ஃபேமிலிக்காக எதுவும் செய்யல. இப்ப அவங்களோட சீக்கிரட்டை நான் வெளியிட்டனா என்னோட எத்திக்ஸ நானே மீறின மாதிரி ஆயிடும். அந்த தப்ப நான் செய்ய விரும்பல என்று சொன்னார். தனு என்னதான் அவருக்கு அகெயின்ஸ்டான ஃபேமிலியில் உள்ளவராக இருந்தாலும் அவர் சொல்வதிலும் ஒரு நியாயம் இருப்பதை புரிந்து கொண்ட ரத்தினம் அதற்கு மேல் அவரிடம் எதுவும் கேட்காமல் அமைதியாக இருந்தார். தனு ரத்தினத்திடம் பேசிவிட்டு அங்கு நின்று கொண்டிருந்த சரவணனை பார்த்தார். அவரது பார்வையிலேயே
அவர் சரவணன் மீது எவ்வளவு அட்மையர் ஆயிருக்கிறார் என்பது நன்றாக தெரிந்தது. இந்த சின்ன வயதில் இவ்வளவு பெரிய காரியங்களை சாதாரணமாக செய்வதொன்றும் அவ்வளவு சுலபம் அல்ல என்பது தனுவிற்கும் தெரியும். இத்தனை வருடங்களில் தங்களால் செய்ய முடியாததை சரவணன் ஒரு ஆளாக நின்று செய்தது தனுவிற்கு இன்னும் வியப்பைத்தான் கொடுத்தது. ஒரு நிமிடம் சரவணனை உற்று பார்த்தவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், நான் சொல்லணும்னு எந்த அவசியம் இல்ல. இந்நேரம் அந்த ஸ்பை யாருன்னு கண்டிப்பா நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்புறேன் என்று சொன்னார். உடனே சரவணன் தனுவை பார்த்து சிரித்துக்கொண்டு ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டினான். சரவணனை ரத்தினம் கவனித்தார். சரவணா, தனு சொல்றது உண்மையா? நிஜமாவே உனக்கு அந்த ஸ்பை யாருன்னு தெரியுமா என்று கேட்டார். ஆமா, முதல்ல நான் ஜோஷ் டவுன்ல தங்க வந்தப்ப அது கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் கவனிச்சேன். அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னான். ஒரு நிமிடம் அது யாராக இருக்கும் என்று ரத்தினம் யோசித்தார். பின்பு, சரவணன், ஒருவேளை அவங்க ஆரோன் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா என்று கேட்டார். உடனே சரவணன், ராயர் ஃபேமிலியில இன்வெஸ்ட் பண்ணதுல ஆரோன் ஃபேமிலியும் ஒருத்தவங்க. ஆனா அவங்களுக்கு மேல இன்னும் 2 பேர் இருக்காங்க என்று சரவணன் சொன்னான். என்ன, இன்னும் 2 பேர் இருக்காங்களா? அவங்க யாரு என்று ரத்தினம் கேட்டார். அவங்க என்று சரவணன் சொல்ல வர, அப்பொழுது அங்கிருந்து சென்றிருந்த வரதன் மூச்சிறைக்கு அங்கு ஓடி வந்து கொண்டிருந்தார். அவர் வந்த வேகத்தில் அப்படியே அங்கிருந்த தரையில் விழுந்தார். அவரை அந்த நிலையில் பார்த்ததும் சரவணனும் ரத்தினமும் இதுவும் புரியாமல் அவரை பார்த்தார்கள். அவரோ, ரத்னம், சீக்கிரம் உடனே இங்கிருந்து நீ கிளம்பு என்று கத்தினார். எபிசோட் 454, ஒருத்தரையும் விட மாட்டேன். ரத்தினமும் சரவணனும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரத்தினம் என்று கத்திக்கொண்டு வரதன் அங்கே வந்தார். வந்த வேகத்தில் வரதன் அப்படியே கீழே விழுந்தார். பின்பு, ரத்னம், உடனே நீ இங்கிருந்து கிளம்பி போ என்று கத்தினார். அவர் என்ன சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு முன்பே வரதனுக்கு பின்னால் ஜாக்கின் பிரதர் நின்று கொண்டிருந்தான். அவனது உடல் முழுவதும் ரத்தங்களாக இருந்தது. அவனது கண்ணில் கொலை வெறி தெரிந்தது. அவனை அடையாளம் கண்டு கொண்டான் சரவணன். ஜாக்கே செத்து போயிட்டான், இப்ப எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான். பின்பு, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று கேட்டான். சரவணனுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த தனுவோ அவனை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே திகைத்து நின்றார். தனுவிற்கு அவன் எவ்வளவு கொடூரமானவன் என்பது நன்றாக தெரியும். அவ்வளவு நேரம் கொலை வெறியுடன் நின்று கொண்டிருந்தவன் அப்பொழுதுதான் சரவணனை பார்த்தான். அவன் சரவணனை பார்த்த பார்வையிலேயே அவ்வளவு வெறுப்பிருந்தது. அவனது பார்வையே சரவணனை கொன்று விடுவது போல் இருந்தது. சரவணனை பார்த்து கொண்டிருந்தவன் பின்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவனுக்கு முன்னால் சென்று நின்றான். என்ன நடக்கிறது என்று அனைவரும் நிமிர்ந்து பார்ப்பதற்குள் அவன் சரவணனை குத்த வந்தான். சரவணனோ மின்னல் வேகத்தில் அவனிடமிருந்து தப்பித்தான். அங்கிருந்த அனைவருக்கும் ஜாக்கின் பிரதர் எவ்வளவு கொடூரமானவன் என்பது நன்றாக தெரியும். அதே சமயத்தில் அவனை பீட் பண்ண யாராலும் முடியாது என்பதும் நன்றாக தெரியும். அவனுக்கு ஈக்குவலாக சரவணன் சண்டையிடுவான் என்று எதிர்பார்க்காத தனுவும் வரதனும் சரவணனை வியப்பாக பார்த்து கொண்டிருந்தார்கள். தனுவிற்கு அவன் ஏன் இங்கு வந்திருக்கிறான் என்பது நன்றாக தெரியும். டேனியல் குடும்பம் ராயர் குடும்பத்திற்கு கீழ் இயங்கக்கூடிய குடும்பம். ராயர் ஃபேமிலி அவர்களுக்கு கட்டளையிட்டால் அதை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். நிச்சயமாக அவன் வந்திருப்பது ராயர் ஃபேமிலிக்காகத்தான் என்பது தனுவிற்கு நன்றாக புரிந்து போனது. அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று தனு ஒருவித பதற்றத்துடன் பார்த்து கொண்டிருந்தார். சரவணன் அவனிடம், ஹரிஷ் எங்க என்று கேட்டான். சரவணன் கேட்ட எதையும் காதில் வாங்காமல் அவன் மறுபடியும் சரவணனுடன் சண்டையிட்டான். அவனுக்கு ஈக்குவலாக சரவணனும் சண்டையிடுவதை பார்த்தவன் மெதுவாக சிரித்தான். பின்பு, இன்ட்ரெஸ்டிங் என்று சொன்னான். அவன் பேசியதை கேட்ட அனைவரும் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார்கள். ஆனால் சரவணனுக்கு அது எந்த ஒரு அதிர்ச்சியும் தராமல் இருக்க அவன் அமைதியாக இருந்தான். அதிலும் அவன் பேசிய மொழி ஹோக்சியோ என்பதால் அங்குள்ள அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது. இத்தனை நாள் வாய் பேச மாட்டான் என்று நினைத்திருந்தவர்களுக்கு இன்று அவன் இவ்வளவு தெளிவாக பேசியது வியப்பில் ஆழ்த்தியது. சரவணன் மறுபடியும் அவனிடம், ஹரிஷ் எங்கன்னு சொல்லு என்று கேட்டான். உடனே அவன் சற்று குளறியபடி, உனக்கு அவரோட பாடி வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து என்ன பாரு என்று சொல்லிவிட்டு சரவணன் மீது ஒரு பேப்பரை தூக்கி வீசிவிட்டு அங்கிருந்து சென்றான். வேகமாக அந்த பேப்பரை எடுத்து சரவணன் பார்க்க அதில் ஜோஷ் டவுனில் இருக்கும் ஒரு இடத்தில் உள்ள அட்ரஸ் இருந்தது.
அதை பார்த்த சரவணன் வேகமாக தனது செல்போனை எடுத்து அவனுடைய அண்டர் கிரவுண்ட் போர்ஸிற்கு அனுப்பி வைத்தான். அந்த அட்ரஸை பார்த்த அண்டர் கிரவுண்ட் போர்ஸில் உள்ளவர்கள் அடுத்த 5 நிமிடத்திலேயே அது எந்த இடம் என்று சரவணனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அது ஒரு பாக்ஸிங் ஸ்டேடியம். அதிலும் அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் ஸ்டேடியம். பொதுவாக அப்படி ஒரு ஸ்டேடியம் இருப்பதே ஜோஷ்டவுனில் உள்ள பல பேருக்கு தெரியாது. பெரும்பாலும் அங்கு வருபவர்கள் ஹோக்ஸ்டியாவை சார்ந்தவர்களும் கட்டோகா நாட்டை சார்ந்தவர்களும் தான். அந்த இடத்தை பற்றி விசாரித்த சரவணன் ஒரு நிமிடம் தனக்குள் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது, சரவணா, உனக்கு இன்னுமா புரியல என்று ரத்தினம் கேட்டார். அதை கேட்ட சரவணன் சிரித்துக் கொண்டே அவரது ஷோல்டரில் தட்டினான். பின்பு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று சொன்னான். சரவணன் முகத்தில் சிரிப்பை பார்த்ததும் அவரும் சிரித்தார். ஏதோ வெற்றி அடைந்த சந்தோஷத்துடன் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டவர் அப்படியே அங்கிருந்த தரையில் படுத்து தனது கண்களை மூடினார். அவரின் மனநிலையை நன்கு புரிந்து கொண்ட சரவணன் அவரிடம் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருந்தான். அவர்கள் இருவரையும் தனு பார்த்தார். பின்பு, மிஸ்டர் சரவணா, அவருக்கு இப்ப ரெஸ்ட் தேவை. அவரை ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நான் ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்றேன். நீங்க முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வாங்க என்று சொன்னார். உடனே சரவணன் ஓகே என்று சொல்லிவிட்டு அவன் அருகில் நின்று கொண்டிருந்த விக்ரமை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து வெளியேறினான். அப்பொழுது வாசல் அருகே நின்று கொண்டிருந்த வேதா சரவணனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து சரவணன் தனது ஒற்றை புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். உடனே வேதா ஒன்னில்லையே என்று சொன்னாள். ஆனால் உண்மையில் சரவணனின் ஆக்டிவிட்டிஸை பார்த்து அவள் வியந்து போயிருந்தாள். அவனது ஒவ்வொரு மூவும் அவளை வியப்பில் ஆழ்த்தியது. இப்படியும் கூட ஒருவனால் இருக்க முடியுமா என்று முதல் முறை ஒருவனை பார்த்து அவள் வியந்திருக்கிறாள் என்றால் அது சரவணன்தான். வேதா அப்படி சொன்னதும், எதுவும் இல்லன்னா கொஞ்சம் நகரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு என்று சொன்னான். உடனே வேதா சிரித்துக் கொண்டே அவனுக்கு வழிவிட சரவணன் விக்ரமை கூட்டிக் கொண்டு அங்கிருந்து சென்றான். சரவணனிடம் ஒரு பேப்பரை கொடுத்துவிட்டு வெளியேறிய அந்த கட்டோகா நாட்டை சார்ந்தவன் அந்த வீட்டிற்கு எதிரில் ரோட்டோரம் ஒரு வெஹிக்கிள் நின்று கொண்டிருந்தது. அதிலிருந்த ஒருவன் அந்த கட்டோகா நாட்டை சார்ந்தவனை பார்த்து கையசைக்க அவனும் அவனை பார்த்துவிட்டு அந்த வெஹிக்கிளை நோக்கி சென்றான். அந்த வெஹிக்கிளில் ஒருவன் உட்கார்ந்திருந்தான். பின்பு கட்டோகா நாட்டை சேர்ந்தவனிடம் அவன், அங்க என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையும் பாத்தியா என்று கேட்டான். உடனே அந்த கட்டோகா மேன் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தான். ஏதாவது அன்யூஷுவல் அங்க பாத்தியா என்று அந்த வெஹிக்கிளில் இருந்தவன் மறுபடியும் கட்டோகா மேனிடம் கேட்டான். உடனே அவன், ராயர் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் இறந்துட்டாங்க என்று சொன்னான். அதை கேட்ட அந்த வெஹிக்கிளில் இருந்தவன் அதிர்ச்சியானான். என்னது, ராயர் ஃபேமிலியை சேர்ந்தவங்க இறந்துட்டாங்களா? ஆர் யூ ஷூர் என்று கேட்டான். அதற்கு அந்த கட்டோகா மேன் ஆம் என்பது போல் தலையை அசைத்தான். கட்டோகா மேன் ஜோஷ்டவுன் வந்து பல வருடங்கள் ஆகியிருந்தது. ஆனால் அவனுடைய எதிரி யார், அவன் எதற்காக மோதுகிறான் என்று எதுவுமே தெரியாமல் தான் இருந்தான். இன்னும் உண்மையை சொல்ல போனால் அவனுடைய பலம் அவனுக்கே தெரியாமல் தான் இருந்தது. சற்று நேரம் கட்டோகா மேன் சொல்வதை கேட்டு அதிர்ச்சியாக இருந்தவன் பின்பு அவனை தனது வெஹிக்கிளில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றான். சரவணன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறியதும் பீனிக்ஸ் ஃபேமிலியின் எல்லருக்கு கால் செய்தான். ராயர் ஃபேமிலிய நான் நினைச்ச மாதிரி செஞ்சுட்டேன். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. இனி உங்களுடைய வேலை தான். ஜோஸ்டவுன் மக்களை பொறுத்த வரைக்கும் ராயர் ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்த போது தீப்பிடிச்சு அதுல அங்க உள்ள எல்லாரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க நம்பணும். அவங்க நம்புற அளவுக்கு நீங்க தான் பண்ணணும் என்று சொன்னான். உடனே எதிர் திசையில் இருந்த அந்த எல்டர் சத்தமாக சிரித்தார். நீனா அப்படியே தான் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்க. டோன்ட் வரி, இப்பவே நான் பிளஸ் டூ உள்ளவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். யாருக்கு எந்த சந்தேகமும் வராது. அப்புறம் ராயர் ஃபேமிலியில மிச்சம் இருக்கிறவங்கள நீ என்ன பண்ண போற? உடனே சரவணன், அவங்கள ஒருத்தரை கூட நான் விடுற முடியல. இல்ல, ராயர் ஃபேமிலி ஒரு கேன்சர் மாதிரி. அவங்கள விட்டோம்னா ஆபத்து நமக்கு தான். அதனால அந்த ஃபேமிலியில யாரும் மிச்சம் இருக்கக்கூடாது. I will raid the whole Jostown circle என்று சொன்னான். அதை கேட்ட எல்டர் ஒரு நிமிடம் அதிர்ந்து போனார். இதெல்லாம் நீ எப்ப பண்ண போற? எப்படியும் அவங்கள அழிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகுமே என்று சொன்னார். உடனே சரவணன் சிரித்துக் கொண்டு, இல்ல, இன்னைக்கே
அவங்கள இருந்த இடம் தெரியாம ஆக்க போறேன் என்று சொன்னான். என்ன இன்னைக்கேவா? சரவணா, நான் உனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். அவங்களோட பிசினஸ இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ராயர் ஃபேமிலியில அந்த 2 பிக் ஃபேமிலியும் இருக்காங்க. உனக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியுது தானே? அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப அவசரப்படாது என்று சொன்னார். உடனே சரவணன், நீங்க சொன்னதெல்லாம் இன்வேலிட் ஆயிடுச்சு. இப்போதைக்கு எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் கேட்க டைம் இல்லை. நான் இன்னைக்கே பண்ணி ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஜார்ஜ் டவுன்ல ராயர் ஃபேமிலின்னு ஒன்று இருந்ததுக்கான எந்த ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது. எந்த ஜார்ஜ் டவுனை பெருமையா அந்த ஜாக் பேசிக்கிட்டு இருந்தானோ அந்த ஜார்ஜ் டவுன்லயே இந்த ஃபேமிலி இருந்த இடம் தெரியாம நான் ஆக்குறேன் என்று சொன்னான். எபிசோட் 455 யூ ஆர் அ கிங். சரவணன் பேசியதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த எல்டர் ஒரு நிமிடம் அப்படியே எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அவரது அமைதியை சரவணன் உணர்ந்தான். பின்பு, ஹலோ, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா என்று கேட்டான். உடனே அந்த எல்டர் சிரித்துக்கொண்டு, இப்பதான் நீ எனக்கு தெரிஞ்சு அந்த சரவணன். இதத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஜோஸ்டோனை சூழ்ந்திருந்த இருள் இப்பதான் விலக போகுதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரவணா, அவங்கள பத்தி தெரியும்ல, இது அவங்களுக்கு பெரிய அடி. அதனால அவங்க கூட மோதுறதுக்கு நீ ப்ரிப்பேர்டா இருக்கணும். நீ ப்ரிப்பேர்டா இருக்கல்ல என்று கேட்டார். உடனே சரவணன் சிரித்துக்கொண்டு, அவங்களுக்காக நான் ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டான். உடனே எல்டர் சிரித்துக்கொண்டு, கண்டிப்பா அது உனக்கு தேவைப்படாது. அப்புறம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீ என்கிட்ட கேளு, ஓகே? இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இஷ்யூ எல்லாம் முடிச்சுட்டு வா. நாம 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப வருஷமாச்சு, மீட் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார். சரவணனின் போனை வைத்த பிறகும் அவன் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் எல்டரின் காதுக்குள் ஒலித்துக் கொண்டிருந்தது. சரவணனின் எபிலிட்டி பற்றி எல்டருக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ராயர் ஃபேமிலியுடன் மோதுவதுதான் அவருக்கு சற்று அச்சமாக இருந்தது. ஆனாலும் கண்டிப்பா சரவணன் அவன் நினைத்ததை செய்வான் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அவனை பற்றி நினைத்தாலே அவருக்கு ஒரு வகையான புத்துணர்வு தொற்றிக்கொள்ளும். அதே புத்துணர்வுடன் சிரித்துக் கொண்டே சொன்னார், சரி, உன்னோட வேலையை நீ முடிச்சிட்ட, என்னோட வேலைய நான் பாக்குறேன் என்று சொல்லிவிட்டு சரவணன் சொன்ன வேலையை செய்ய ஆரம்பித்தார். சிட்டியின் ஓரத்தில் உள்ள எம்டி கிரவுண்டில் ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்கியது. அதிலிருந்து முதலில் பீனிக்ஸ் ஃபேமிலியின் எல்டர் இறங்கினார். அவருக்கு பின்னால் திலக் இறங்கினான். அவர் ஹெலிகாப்டரில் இருந்து இறங்கியதும் தான் கொஞ்சமாவது அமைதியானான். அதுவரை நடந்தது எல்லாம் கேள்விப்பட்டு மிகவும் டென்ஷனாக இருந்தான். இன்று இரவு நடக்கப் போகும் நிகழ்வை அவன் எதிர்பார்க்கவே இல்லை. சற்று நேரம் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு பின்பு தனது அருகில் நின்று கொண்டிருந்த எல்டரிடம் கேட்டான், அப்படின்னா இன்னைக்கு நைட் நடக்க போறது பீனிக்ஸ் ஃபேமிலியோட சீக்ரெட் மிஷன் தானே என்று திலக் கேட்டான். பின்பு, சரவணன் கிட்ட அந்த கார்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுலயும் எல்டரே பர்சனலா கொண்டு போய் கொடுத்தேன்னு சொன்னத என்னால் நம்ப முடியல. ஒருவேளை இது ரெண்டுமே உண்மைன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னால பீனிக்ஸ் ஃபேமிலியோட ஏதோ சீக்ரெட்டான ஆபரேஷனா தான் இருக்கும். ஆனா கண்டிப்பா அந்த கார்டு சரவணனுக்கு சொந்தமானதா இருக்காது. அது ஒரு ஃபேக் கார்டா தான் இருக்கும் என்று திலக் சொன்னான். திலக் சொன்னதை கேட்டதும் பீனிக்ஸ் ஃபேமிலியின் எல்டர் கொஞ்சமும் யோசிக்காமல் சொன்னார், அது சரவணனுக்கு சொந்தமான கார்டு தான். அது மட்டும் இல்ல, அவன்கிட்ட இருந்த அந்த கார்டு உண்மையான கார்டு தான் என்று சொன்னார். எல்டர் சொன்னதை கேட்ட திலக் அதிர்ந்தான். நீங்க என்ன விளையாடுறீங்களா? அது எப்படி உனக்கு சொந்தமான கார்டா இருக்கும் என்று திலக் கேட்டான். உடனே எல்டர் தனது நெற்றியை சுருக்கிக் கொண்டு பேசினார், உனக்கு எவ்வளவு சந்தேகம்? பீனிக்ஸ் ஃபேமிலியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை விட எனக்கு வேற ஏதாவது பெருசா இருக்குமா? என்ன ஃபேமிலிக்கு தெரியாம அப்படி யாரும் ஃபேக் கார்டு அவனுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க என்று சற்று கோபமாக பேசினார். உடனே, இல்ல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டீங்க. நான் பீனிக்ஸ் ஃபேமிலி பத்தி தப்பா பேசல. கோஸ்டவனோட சக்சஸர் கிட்ட எதுக்காக இந்த அல்டி கார்டு போச்சுன்னு கேட்டேன் என்று சொன்னார். ஆனால் அவனது கண்களில் ஒரு சிறு பொறாமை தெரிந்தது. திலக்கை பொறுத்த மட்டில் ஹோக்ஸியாவில் அவனை பீட் பண்ண யாருமே கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, அந்த கார்டு முதலில் அவனுக்குதான் வந்து சேர வேண்டும் என்றும் நினைத்தான். ஆனால் அவனுக்கு முன்பு அது சரவணனுக்கு போனது என்று தெரிந்ததும் அவனுக்குள் லைட்டாக பொறாமை தீ எரிந்தது.
திலக்கின் முகத்திலேயே அவன் என்ன நினைக்கிறான் என்பது நன்றாக தெரிந்தது. உடனே எல்டர், உன்னால இன்னும் சமாதானம் ஆக முடியலையா என்று கேட்டார். உடனே திலக் ஆமாம் என்பது போல் தலையை அசைத்தான். அவனது முகத்தில் அவ்வளவு ஆதங்கம் தெரிந்தது. அதை கவனித்த எல்டர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார். பின்பு, ஒருவேளை உன்னால சமாதானப்படுத்திக்க முடியலனா உனக்கு நான் ஒன்னு சொல்றேன். உன்னை விட சரவணன் பலசாலி, அது மட்டும் இல்லாம திறமைசாலியும் கூட. அவனோட திறமையை பார்த்து மொத்த ஃபீனிக்ஸ் ஃபேமிலியும் வியந்து போயிருக்காங்க. அவனை பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லை. உனக்கு இன்னொன்னு சொல்றேன். ஒருவேளை இன்னைக்கு நைட் உன் கூட மட்டும் நான் வரலன்னா நிச்சயம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். உன்னோட உயிர் மூச்சு உனக்கே தெரியாம அவன் எடுத்துருவான். அந்த அளவுக்கு அவன்கிட்ட திறமை இருக்கு என்று சொன்னார். எல்டர் அப்படி சொன்னதும் திலக்கின் முகம் மாறி போனது. ஏனோ அவனிடம் இருந்த ஏதோ ஒரு பொருளை யாருக்கோ பறித்து கொடுத்தார் போல் உணர்ந்தான். இன்னும் சொல்ல போனால் அவ்வளவு அதிகாரம் வாய்ந்த ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில் அவன் இல்லை என்பது போல் உணர்ந்தான். திலக்கின் நிலையை பார்த்த எல்டர் அதை கண்டுகொள்ளாமல் அவனிடம் சொன்னார், இங்க பாரு, கடைசியை உனக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா கேளு. இன்னைக்கு நைட் ஜோஸ் டவுன்ல பெருசா என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி ஏதாவது நடந்தா நீ சரவணனுக்கு அகெயின்ஸ்டா சண்டை போடக்கூடாது. அதுக்கப்புறம் இதை பத்தி யார்கிட்டையும் நீ வெளியே பேசக்கூடாது. அதையும் மீறி நீ ஏதாவது செஞ்சனா உன்னை ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில இருந்தே தூக்கிடுவேன், பாத்து என்று அவனிடம் மிரட்டுவது போல் சொன்னார். எல்டர் சொன்னதை கேட்டதும் அவனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் அதை காட்டும் சூழ்நிலையில் அவன் இல்லை என்பதை உணர்ந்தவன் சட்டென்று அவனது தலையை தாழ்த்தி கொண்டான். பின்பு, இல்ல, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நான் நீங்க தலை குனிற மாதிரி எதுவும் செய்ய மாட்டேன். அப்புறம் அந்த சரவணனுக்கு நான் கண்டிப்பா உறுதுணையா இருப்பேன் என்று சொன்னான். உடனே எல்டர், அதுதான் உனக்கும் நல்லது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் போகும் வரை அமைதியாக நின்ற திலக்கின் முகம் அவர் சென்றதும் சட்டென்று சேஞ்ச் ஆனது. அவனால் அவனது அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. திலக்கை பொறுத்த மட்டில் ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில் அவன்தான் முன்னிலையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஃபீனிக்ஸ் ஃபேமிலியில் முதலில் சுப்பீரியர் ரேங்க் அவன்தான் வாங்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் அதை திடீரென்று சரவணன் வாங்கிக் கொள்வான் என்று எதிர்பார்க்காத திலக்கிற்கு சரவணன் மீது கோபம் வந்தது. அதனால்தான் தனக்கு கிடைக்க வேண்டிய எதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று நம்பினான். அவனது கோபத்தை எல்லாம் ஒரு நிமிடம் மூட்டை கட்டி வைத்தவன் பின்பு தனது செல்போனை எடுத்து பார்க்க அதில் நிறைய நியூஸ் நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. அதையெல்லாம் பார்த்தவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். ஒரு நைட்டுக்குள் இது எப்படி நடந்தது என்று அவனாலேயே நம்ப முடியவில்லை. சரவணனுக்கு அவ்வளவு பவர் இருக்காது என்றும், ஒருவேளை அவ்வளவு பவர் சரவணனுக்கு இருந்தாலும் ராயர் ஃபேமிலியின் கார்ட்ஸுடன் அவனால் மோத முடியாது என்றும் நினைத்தான். ஜோஸ்டவுன் சர்க்கிளுக்குள் உள்ளேயும் வெளியேவும் இருப்பவர்கள் தங்கள் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். இவ்வளவு நடந்த பிறகும் ஏன் இன்னும் ராயர் ஃபேமிலியின் கார்ட்ஸ் இங்கு வராம இருக்காங்க என்று யோசித்தவனின் மனதிற்குள் அப்போதுதான் மெதுவாக ஒரு பயம் துளிர்விட ஆரம்பித்தது. அதற்கடுத்து அவன் பார்த்த செய்தி அவனை இன்னும் அதிர்ச்சியில் உள்ளாக்கியது. ஜெகநாதனும் மாணிக்கமும் ஹண்டிங் செய்த இடத்தில் காட்டு விலங்குகளால் தாக்கப்பட்டு இறந்து போனார்கள் என்ற செய்திதான் அது. அனைவருக்கும் தெரியும் மாணிக்கம் மற்றும் ஜெகநாதன் இருவரின் சாவு எப்படி நடந்தது என்று. ஆனால் அதை சொல்லும் தைரியம் அங்கிருக்கும் யாருக்கும் கிடையாது. ஜோஸ்டவுன் சர்க்கிளுக்குள் நுழையும் அனைவரும் புத்திசாலிகள்தான். அவர்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடந்தது என்று. ஆனால் யாரும் வெளியில் சொல்ல விரும்பவில்லை. ராயர் ஃபேமிலிக்கு கீழ் இருந்த மற்ற குடும்பங்களும் என்ன செய்வது எங்கு போவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். மறுபுறம் மிஸ்டர் யாஷின் ஐடான் காம்ப்ளெக்ஸை சுற்றி பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அவர்கள் அனைவரும், மிஸ்டர் யஷ், இங்க என்ன நடந்தது? முதல்ல உங்களோட ஐடன் காம்ப்ளெக்ஸ பர்ன் பண்ணாங்க. இப்போ ஜோஸ்டவுனோட ட்ரெஷரர்ஸ் சொல்ற இந்த சர்க்கிளையே ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாங்க. டேனியல் ஃபேமிலி இருந்த இடமே தெரியாம போயிடுச்சு. மிஸ்டர் யஷ், என்னாலும் சரி, இதுக்கு மேல உங்களோட இந்த ஐடன் காம்ப்ளெக்ஸ்க்கு எதுவும் ஆக விடக்கூடாது. ஏன்னா இதுவும் நம்ம ஜோஸ்டவுனோட அடையாளம் தான். ஃபியூச்சர்ல உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட இந்த அடையாளத்தை காப்பாற்றலாம் என்று சொன்னார்கள். அதையெல்லாம் கேட்ட யாஷிற்கு சிரிப்பாக இருந்தது. யாஷிற்கு நன்றாக தெரியும்
ஒருவன் பணம் படைத்தவனாக இருந்தால் அவன் கேட்காமலேயே அவனுக்கு உதவி செய்ய பல பேர் வருவார்கள் என்று. அதுவே அவனிடம் எதுவும் இல்லை என்றால் அவனை பார்த்து ஒரு விரலை கூட அசைக்க மாட்டார்கள் என்றும். இதுதானே மனிதர்களின் இயல்பு என்று நினைத்தவருக்கு அவரையும் அறியாமல் அவர்கள் மீது வெறுப்பு வந்தது. உடனே தனது செல்போனை எடுத்து அதில் இருந்த சரவணனின் போட்டோவை யாஷ் பார்த்தார். மை டியர் சரவணா, யூ ஆர் கிங். நீ சொன்ன மாதிரியே சாதிச்சிட்ட என்று நினைத்து சிரித்தார். எபிசோட் 456 ஜாய் இன் அப்பா. ஒரே இரவில் ஜோஸ்டவுனின் நிலைமை தலைகீழாய் மாறியது. கேபிட்டல் சிட்டி என்பது வெறும் பெயரளவிலே மட்டும் இருக்கக்கூடியவையாய் மாறியது. இரவு முழுவதும் செழியன் ஹாஸ்பிட்டலில் விழித்தே இருந்தான். அம்மா, நீங்க உண்மைதான் சொல்றீங்களா? அப்பா சரவணாவை தேடி போயிருக்காரு, அப்புறம் ஏன் இன்னும் வரல என்று ஆர்வமாய் அடுக்கடுக்காய் கேள்விகள் கேட்டான். அவனுக்கு தெரியும், அவன் தந்தை இதில் தலையிட்டால் நிச்சயம் சரவணனை சும்மா விட மாட்டார் என்று நினைத்து மகிழ்ந்தான். ஆனால் அவர் இறந்து விடுவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. எனக்கோ என்னாச்சுன்னு தெரியல, அங்க யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல என்று மாணிக்கத்தின் மனைவி பதட்டத்துடன் கூறினார். வேறு வழியில்லாமல் முதலில் ஜெகநாதனுக்கு அழைத்தார். ஆனால் அழைப்பு போகவில்லை. மாணிக்கத்தின் மனைவி ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்தார். உடனே ராயர் குடும்பத்தின் ஆட்களிடம் அவர் விசாரிக்க அவர்கள் சொன்ன செய்தியில் பெரிதாய் அதிர்ந்தார். என்ன, ஜெகநாதனும் மாணிக்கமும் இறந்துட்டாங்களா? அப்படின்னா இப்ப வரதன்தான் ராயர் குடும்பத்துக்கு இன்சார்ஜா? ஆனா அவனதான் முன்னமே இந்த குடும்பத்திலிருந்து ஒதுக்கி வச்சாச்சு. இப்ப அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று மனதிலே பலவாறாக யோசித்தார். அவரை நடுங்கச் செய்த விஷயமே பரதனுக்கு மக்களின் ஆதரவு ஒரே இரவில் அதிகரித்திருக்கிறது என்பதுதான். ராயர் குடும்பத்தின் ஆட்கள் அதற்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாலும் எந்த பயனும் இல்லாமல் போனது. கணவன் இறந்த செய்தியை காட்டிலும் இதுவே அவரை உரையச் செய்தது. அவருக்கு ரத்தினத்தின் பவர் என்னவென்று தெரியும். அதே நேரம் ரத்தினத்திற்கும் பரதனுக்கும் இடையே உள்ள நட்பும் அவருக்கு தெரியும். அதனாலே அவர் மேலும் நடுங்கினார். அவர் மேலும் யோசிக்கும் முன்பே அந்த அறையின் கதவு திறந்தது. உள்ளே இருவர் ஒரே நேரத்தில் நுழைந்தார்கள். இல்லை இல்லை, ஒருவர் முதலில், பின் அவரை தொடர்ந்து இன்னொருவர் நுழைந்தார். ஏனென்றால் இருவரும் ஒரே அடியாக உள்ளே நுழைவதற்கு அந்த அறைக்கதவு மிகச் சிறியதாக இருந்தது. வந்திருப்பது வேறு யாருமில்லை, கேட் குடும்பத்தின் பெரிய பாப்பாவும் சின்ன பாப்பாவும் தான். இருவரும் ஒன்றாய் நுழைவதற்கு கடினமாயிருந்தது. அவர்களை பார்த்ததுமே செழியனுக்கு உடல் நடுக்கம் எடுத்தது. இப்போதே பெட்டில் இருந்து குதித்து எழுந்து ஜன்னல் வழியே குதித்து தற்கொலை செய்து கொள்ளலாமா என்றெல்லாம் யோசித்தான் செழியன். அவனின் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்களை செய்தவர்களை அவனால் எப்படி எதிர்கொள்ள முடியும்? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க என காட்டு கத்தலாய் கத்தினான் செழியன். கேட்டதுமே பட்டென்று போர்வையை தலை முதல் கால் வரை இழுத்து போர்த்தி கொண்டு மறைந்து கொண்டார். இந்த ராட்சஸ் இங்க எதுக்கு வந்தாங்க? மம்மி, என்னை காப்பாத்து என்று தனக்குள்ளே புலம்பிக் கொண்டான் செழியன். அவனின் அம்மா அவர்கள் பக்கம் திரும்பி, என்ன விஷயத்துக்காக நீங்க ரெண்டு பேரும் இங்க வந்திருக்கீங்க என்று மிகவும் தன்மையாக கேட்டார். கேட் குடும்பம் சாதாரண குடும்பம் இல்லையே, அதனால் அவர்களுடன் தன்மையாகத்தான் பேசிட வேண்டும். கேட் குடும்பத்தின் மூத்த மகள் லேசாய் சிரித்து அவர் கையில் ஒரு பழக்கூடையை கொடுத்தாள். மிஸ்ஸஸ் ராயர் ஆண்டி, நாங்க பண்ணினது தப்புதான், அதனால செழியன் கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தோம் என்று வெட்கம் கலந்த சிரிப்புடன் கூறினாள். செழியனின் அம்மா அதிர்ந்தார். எப்போது மற்றவர்களின் உணர்வுகளுக்கு கேட் குடும்பம் மதிப்பு கொடுக்க ஆரம்பித்தார்கள் என ஆச்சரியமாய் பார்த்தார். அதுவும் அவர்களாகவே முன்வந்து மன்னிப்பு கேட்பது அவரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. தேங்க்யூ என்று தனிமையாக கூறினார் செழியனின் அம்மா. ராயர் குடும்பம் என்று அடிவுக்கு வந்தது என்று அவருக்கு தெரியும். அதனால் அவர்கள் கேட் குடும்பத்திற்கு நிகரானவர்கள். சரி என அவளின் கையில் இருந்த பழக்கூடையை வாங்கி வைக்க பார்க்க, கேட் குடும்பத்தின் மூத்த மகள் கெய்லி கேட் கூடையை கொடுக்காமல் அழுத்தமாய் பிடித்து கொண்டாள். அதில் அதிர்ந்தார் செழியனின் அம்மா. இந்த கூடை எங்களுக்கு கொடுக்கத்தானே அவ வாங்கிட்டு வந்தா என ஆச்சரியமாய் நினைத்தார். ஆனால் அந்த இரண்டு பெண்களை கூடையில் இருக்கும் பழத்தை சாப்பிட ஆரம்பித்தார்கள். கெய்லி ஆப்பிளை கடித்து மென்றபடியே, எக்லிப்ஸ் சிட்டில நாங்களும் செழியனும் தப்பா நடந்துகிட்டத ஒத்துக்கிறோம், ஆனா கேட் குடும்பம் இர்ரெஸ்பான்சிபிளான குடும்பம் கிடையாது என்று சாப்பிட்டுக் கொண்டே கூறினாள். அதுக்கு என்று இழுத்த செழியனின் அம்மாவிற்கு ஏதோ சரியில்லை என்று தோன்றுகிறது.
பரவாயில்ல, உங்களோட காம்பன்சேஷன் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்றார். ஆன்ட்டி, நீங்க எப்படி சொல்லலாம் என்று கேட்ட கெய்லி செழியன் போர்த்தி இருக்கும் போர்வையை வெடுக்கென்று பிடுங்கிட அது பாதியாய் கிழிந்தது. பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த செழியன் சட்டென்று போர்வை அவன் மீதிருந்து எடுக்கப்பட்டதும் நெஞ்சின் குறுக்கே இரு கைகளையும் கட்டிக்கொண்டான். ஐயோ, இன்னைக்கு என்ன பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்களோ என்று புலம்பினான். இதில் அவள் போர்வையை இழுத்த வேகத்தில் கையில் ஏறிக்கொண்டிருந்த சலேனும் பிடுங்கிக் கொண்டு வந்தது. ஆனால் அவனுக்கு வாயை திறக்க தைரியமில்லை. அப்ப நீ என்ன காம்பன்சேஷன் பண்ணணும்னு நினைக்கிற என்று பயத்துடனே கேட்டார் செழியனின் அம்மா. செழியனுக்கு நாங்க பண்ணினதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறோம். அதனால நாங்களே சரி பண்ணலான்னு இருக்கோம். கேட் குடும்பத்துல மருமகன் அவர யாருமே தயாரா இல்ல. அதனால அப்படி பண்ணிட்டோம். நாங்க 2 பேரும் இவ்வளவு அழகா இருக்கோம். செழியன் எங்க 2 பேத்துல யாரு வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நானும் என்னோட தங்கச்சியும் மறுப்பு கூற மாட்டோம் என்று கூறிய கெய்லி செழியனை பார்த்து அழகாய் கண்ணடித்தாள். இதை கேட்டதும் செழியனின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. ஒரு நொடி அந்த ஷிப்பில் அவனுக்கு நடந்த கொடூரமெல்லாம் கண்முன்னே வந்து சென்றது. அது சரி, உங்களை பார்த்து எவன் மருமகனா வரப்போறான்? அப்படியே வந்தாலும் அவனை விட பெரிய கேனப்பைய வேற எவனும் இருக்க மாட்டான் என்று செழியன் அவன்தான் அந்த கேனப்பையன் என மறந்து திட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் வந்ததிலிருந்து செழியனுக்கு பேசும் தைரியமே இல்லை. ஆனால் இப்போது அவனால் முடியாது, வேண்டாம் என்று ஒரு வார்த்தை அவன் சொல்லாவிட்டால் அவன் வாழ்க்கையே பாழாய் போகும். ஆனால் டெய்லி அவன் சொல்வதற்கு முன்பே முந்திக் கொண்டு, ஓஹோ, உன் நிலைமை எனக்கு புரியுது. உன்னால யாருன்னு சூஸ் பண்ண முடியல தானே? எனக்கு தெரியும், எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் உனக்கு சூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு. சோ உனக்கு எங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ இவ்ளோ நல்லவனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல செழியா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று மகிழ்வுடன் கூறினாள். ஐயோ, நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் வேணான்னு சொல்லணும்னு நினைச்சேன் என்று பேச்சற்று மனதிலேயே புலம்பினான். மைண்ட் வாய்ஸ் பேசுவதற்கு பதிலாக வாய் விட்டு பேசியிருந்தால் கூட அவன் பிழைத்திருப்பானோ என்னவோ. ஆண்டி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? நாங்க செழியன நல்லா பாத்துக்கிறோம் இங்க என்று கெய்லி செழியனின் அம்மாவிடம் மிகவும் தன்மையாக கூறினாள். செழியனின் அம்மாவிற்கு மயக்கம் வராத குறையாக இருந்தது. இத்தனை வருடங்களாக ராயர் குடும்பம் எப்பேற்பட்ட இடத்தில் இருந்தது. ஆனால் இன்றோ இந்த மாதிரியான நிலைமை அவர்களுக்கு வந்துவிட்டது. அதுவும் கேட் குடும்பத்திற்கு நிகராக ராயர் குடும்பம் இருக்க அவரால் மறுக்க முடியவில்லை. அவர் மறுத்தாலும் அவர்களை தூக்கி கொண்டு வெளியில் விட்டு விடுவார்கள். அந்த அளவுக்கு இருந்தார்கள் இருவரும். சிறிது நேரம் கழித்து செழியனின் இன்பமான அலறல் சத்தம் வெளியே கேட்டது. இடம் ஜோஷ் டவுன். திலக் முன்பு ஒருவன் வெளுத்த முகத்துடன் நின்று கொண்டிருந்தான். திலக், நேற்று ராத்திரி நீ எங்க போயிருந்த என கேட்ட நபர் திலக் வயதை சேர்ந்தவன்தான். ஆனால் திலக்கை விட அவனின் குரலில் அத்தனை அழுத்தம் இருந்தது. திலக் இரவு முழுவதும் தூக்கம் வராமல் தவித்தான். அவன் மண்டைக்குள் அங்கு நடந்த காட்சிகள் ஓடிக்கொண்டிருந்தது. நான் எங்கேயும் போகல என கடுப்புடனே கூறினான் திலக். நேற்று இரவு என்ன நடந்தது என்று அவனால் யாரிடமும் கூறிட முடியாது. ஓ, எப்ப இருந்து நீ போய் சொல்ல ஆரம்பிச்ச? பீனிக்ஸ் குடும்பம் ஏன் ஜோஷ் டவுனுக்கு வந்துச்சுன்னு மறந்துடாத. அதே மாதிரி நீ எப்படி அதோட வாரிசா ஆனன்றதையும் மறந்துடாத என அழுத்தமாய் கூறினான். அந்த ஆள் திலக் முன்பு 2 போட்டோவை வைத்தான். அந்த போட்டோவில் 2 பேர் இருந்தார்கள். ஒன்று ஜாய், இன்னொன்று அந்த வில்லாவின் ஓனர். என்ன அர்த்தம் என்று புருவம் சுருக்கினான் திலக். என்ன அர்த்தம்னு உனக்கு இன்னும் புரியலையா? ஏன் பீனிக்ஸ் குடும்பத்தோட பெரியவர் சரவணனுக்கு ஹெல்ப் பண்றாருன்றதுதான் அர்த்தம் என்று கேட்டான். திலக் ஜாயை உற்று பார்த்தான். அப்போதுதான் இன்று அவனை அழைத்துச் செல்ல வந்த பெரியவர் யார் என்று நினைவுக்கு வந்தது. ஜான் பிராங்க்லின். இருவருமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தார்கள். முதலில் திலக்கால் நம்ப முடியவில்லை. ஜானுக்கு பீனிக்ஸ் குடும்பத்தில் மிக உயரிய பதவி இருக்கிறது. அதனால் அவரின் பிள்ளைகள் சாதாரண அசிஸ்டண்டாக வேலை பார்க்க மாட்டார்கள் என நினைத்த திலக், அப்படின்னா ஜாய் ஜானோட பொண்ணா? அவருக்கு இப்படி ஒரு பொண்ணா என அப்போதுதான் உண்மையை புரிந்து கொண்டான் திலக். ஜானின் திறமையால் ஒரே வருடத்தில் பிராங்க்லின் குடும்பத்தை மிக உயரிய பதவிக்கு கொண்டு வந்ததனால் பீனிக்ஸ் குடும்பம்
மிக உயரிய பதவியை ஜானுக்கு கொடுத்தார்கள். அப்போதிலிருந்து யாரும் பிராங்க்லின் குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டதில்லை. இதை விட முக்கியமான விஷயம், ஜானுக்கு தண்டமா ஒரு பையன் இருக்கான். அவனும் ஜோஸ்டவுன்ல தான் இருக்கான். இப்ப புரியுதா ஜான் ஏன் இந்த விஷயத்தை தலையிட்டார்னு என திலக்கிடம் கேட்டான். எபிசோட் 457 வில்லியம்ஸ் ஃபேமிலி. திலக்கிற்கு எதிரே இருந்த நபர் ஒரு புகைப்படத்தை காட்டிட அதில் மோகித்திருந்தான். அதனை பார்த்தவுடனே திலக் வேகமாக எழுந்து நின்றான். ஜான் எப்படி சரவணனுக்கு வக்காலத்து வாங்கி பேசினார் என்றெல்லாம் அவன் தலையில் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போ இவனும் அவரோட பையன் தானா என கோபமாய் கேட்டான் திலக். ஆமா, ஜான் அளவுக்கு பிராங்க்லின் குடும்பத்துல இருக்கிறவங்க புத்திசாலி நினைக்கிறியா? சரி விடுங்க, முட்டாள்தனமா ஜானுக்கு இவ்வளவு பெரிய பதவிய கொடுத்துட்டாங்க. ஜானை பத்தி பேசுறதை விட பீனிக்ஸ் குடும்பம் இப்போ முன்ன மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? அதுவும் வில்லியம்ஸ் குடும்பத்தோட ஸ்ட்ராங் ஆனதா என்ன என அவன் கேட்டிட திலக்கின் முகம் இறுகியது. அவனுக்கு பீனிக்ஸ் குடும்பத்தின் மீது சந்தேகம் வந்தது. உண்மையில் பீனிக்ஸ் குடும்பம்தான் உலகிலே மிகப்பெரிய பினான்சியல் ஃபேமிலி. ஆனால் அவர்களிடம் அவ்வளவு பவர் இல்லை என நினைத்தான் திலக். அப்பா போல பையனும் இருக்கான். அவரு சும்மா நடிச்சு அவர்கிட்ட பவர் இருக்கிறதா காட்டிட்டு இருக்காரு. உண்மையிலேயே அவர் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்தா ஏன் சரவணனை சார்ந்து இருக்கணும்? ஜான் ஏன் ஜாய பீனிக்ஸ் குடும்பத்தோட அசிஸ்டண்டா இருக்க வச்சாருன்னு நான் உனக்கு சொல்றேன். ஜாய் ஒரு பொண்ணு, அவதான் பிராங்க்லின் குடும்பத்தோட கடைசி நம்பிக்கையா இருக்கா என்றான். அவன் முழுதாய் சொல்லாமலேயே புரிந்து கொண்டான் திலக். அப்போ அந்த சுப்பீரியர் ரேங்க்ல இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்டி கார்ட ஜான் தான் சரவணன் கொடுத்தாரா? அவர் அவரோட பொண்ணையும் பையனையும் நம்பாம ஏன் சரவணனை நம்பினாரு? ஒருவேளை சரவணனை அவரோட மருமகனா ஆக்கிக்க நினைக்கிறாரோ என்று புருவம் சுருக்கினான் திலக். ஆமா என அந்த நீல நிற கண்கள் கொண்டவன் கூறினான். அப்போ நீ எதுக்கு என்ன பார்க்க இங்க வந்து இருக்க என கேட்டான் திலக். நேத்து ராத்திரி அந்த வில்லா பக்கத்துல என்ன நடந்துச்சு என அவன் கேட்டதும் திலக் ஒரு நொடி யோசித்தான். அவனின் எண்ணமெல்லாம் ஜான் மீதுதான் இருந்தது. நேற்று அவர்தான் ஹெலிகாப்டரில் வந்து அவனை காப்பாற்றினார். இப்போது வில்லியம்ஸ் குடும்பத்தின் மகன் தன் முன்னே இருக்கிறான் என யோசித்தான் திலக். நடந்தது என்னன்னு சொன்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். உன் தகுதிக்கு நீ பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நாயோட தலையா இருக்கிறதுக்கு சிங்கத்தோட வாலா இருந்துட்டு போலாம். என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீ சொல்றதும் சொல்லாததும் உன் இஷ்டம். எப்படி இருந்தாலும் அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். நேத்து ராத்திரி என்னோட ஆளுங்களும் பக்கத்துல தான் இருந்திருக்காங்க என அந்த அவன் கூறிட திலக் முகம் மேலும் எரிகியது. சரி, நான் சொல்றேன் என்று கூறிய திலக் அனைத்து உண்மையையும் அவனிடம் கூற அவன் பெரிதாய் அதிர்ந்தான். என்ன, ராயர் குடும்பத்தையே சரவணன் அழிச்சிட்டானா? ஆமா, ராயர் குடும்பத்தையும் அழிக்கிற அளவுக்கு சரவணனுக்கு எப்படி இவ்வளவு பவர் என கோபத்துடன் கேட்டான். திலக் சொல்வதை அவனால் நம்பாமல் இருக்க முடியவில்லை. ராயர் குடும்பம் வில்லியம்ஸ் குடும்பத்திடம் உதவி கேட்டிருந்தால் அவர்களால் பிழைத்திருக்க முடியுமோ என்னவோ என நினைத்தான். ஒரே இரவில் சரவணன் ராயர் குடும்பத்தையே அழித்து ஜோஸ்டவுனின் கதையையே தலைகீழாய் மாற்றி அமைத்திருந்தான். சரவண ஒன்னு சாதாரண ஆள் இல்ல என அந்த நபரிடம் கூறினான் திலக். ஓ, அவ அவ்வளவு பெரிய ஆளா? அப்படின்னா அவனை இன்னைக்கே ஜோஸ்டவுன் விட்டு வெளியே அனுப்புறேன் என காட்டத்துடன் கூறினான். சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்தவன் சிகரெட்டை பற்ற வைத்தான். சிறிது நேரம் யோசித்தவன் அவனின் அசிஸ்டன்ட் பக்கம் திரும்பி, இன்னும் 1/2 மணி நேரத்துல சரவணனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் என்று கட்டளையிட்டான். எஸ் சார். தலையசித்தார் அசிஸ்டன்ட். நேத்து நடந்த சம்பவத்துக்கு சரவணன் தான் காரணம்னு சாட்சி ரெடி பண்ணு. ஜெகநாதன் சாவுக்கும் மாணிக்க சாவுக்கும் சரவணன் தான் காரணம்னு தெளிவா இருக்கணும் என்று மேலும் உத்தரவிட்டான். நோ ப்ராப்ளம் சார் என லேசாய் புன்னகைத்தார் அசிஸ்டன்ட். அதன் பின் அவன் கூறியது போலவே அந்த அசிஸ்டன்ட் வேலையை தொடங்கினார். என் அப்பா இல்லாத இடத்துல உன்னை இங்க இருக்க விடவே மாட்டேன் சரவணா, அது இம்பாசிபிள் என்று முணுமுணுத்தான். மறுபுறம் சரவணா அந்த வில்லாவிலிருந்து வெளியே வந்தவன் ரத்தினத்தை அழைத்துக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். ரத்தினத்திற்கு உடல்நிலை சில நாட்களாக சரியில்லை. ரத்தினமும் எலினாவும் ஒரே மருத்துவமனையில்தான் இருந்தார்கள். இப்போது எலினா நன்றாய் தேறியிருந்தாள். அதனால் சரவணன் டாக்டரிடம்
நன்றி கூற சென்றிருந்தான். இது என்னோட கடமை மிஸ்டர் சரவணன். மிஸ் ஆல்பர்ட்டுக்கு பாய்சன் வச்ச ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சா எனக்கு சொல்றீங்களா என்று கேட்டார் மருத்துவர். அதற்கு சம்மதமாய் சரவணன் தலையசைக்க டாக்டர் அங்கிருந்து சென்றார். அவர் சென்ற அடுத்த நொடியே எலினா சரவணனை கட்டிக்கொண்டாள். சரவணா ராஸ்கல், இத்தனை நாளா எங்கடா போய் தொலைஞ்ச? எவ்வளவு நாளா உன்னை பார்க்காம நான் ஃபீல் பண்ண தெரியுமா என வருத்தத்துடன் கூறினாள். எனக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு என அவளை தன்னிடமிருந்து பிரித்தபடியே கூறினான் சரவணா. அவளின் இந்த பேச்சும் ஒட்டுதலும் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தது. ஏன், என்னாச்சு என சரவணனின் முக மாற்றத்தை கண்டு கேட்டாள் எலினா. ஒண்ணும் இல்ல என்று கூறி அமைதியானான் சரவணா. அந்நேரம் சாரா வெளியிலிருந்து வந்தார். அவரை கண்டதுமே அவன் முகம் இன்னும் மாறியது. சாராவை கண்டதுமே எலினா சரவணனை விட்டு சற்று தள்ளி நின்றாள். சாராவை வம்பிழுக்கும் எண்ணம் சட்டென்று அவனுள் உதிர்த்தது. எனக்கு தாகமா இருக்கு என அழுத்தமாய் அதே நேரம் திமிராய் சாராவை பார்த்து கூறினான் சரவணா. அதில் அதிர்ந்தாள் எலினா. இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் என் அம்மா கிட்ட தானே கேக்குறான். என் அம்மா என் அப்பாவையே மதிக்க மாட்டாங்க என மனதில் குழம்பினாள் எலினா. ஆனால் அவளை மேலும் அதிர்ச்சியாக சாரா சிரிப்புடன் சரவணனை பார்த்து, உனக்கு ஹாட் வாட்டர் வேணுமா இல்ல கோல்டு வாட்டர் வேணுமா என 2 ஆப்ஷன்களை கொடுத்து கேட்டார் சாரா. அவளுக்கு தன் அம்மாவிற்கு சித்தம் கலங்கிவிட்டதோ என சந்தேகம் ஏற்பட்டது. 45 டிகிரில தண்ணி குடிங்க என வெகு நக்கலாக கூறினான் சரவணா. அதில் சாரா முகம் கலவரமடைந்தது. சரவணன் மீதிருந்த வெறுப்பு அவருள் இன்னும் அதிகரித்தது. சாரா பல்லை கடித்துக் கொண்டு அவனுக்கு தண்ணீர் ஊற்றி கொடுத்தார். எனக்கு இப்ப தாகம் போயிடுச்சு. திடீர்னு எனக்கு ஆப்பிள் சாப்பிடணும் போல இருக்கு. அதை கொஞ்சம் சீவித்தாங்க என அலட்டலுடன் கூறினான் சரவணா. அதில் சாராவிற்கு மேலும் கோபம் வந்தது. என்னாச்சு, பண்ண மாட்டீங்களா? அப்போ அந்த வீடியோ என் கை வலிக்குது, ஒரு மாதிரி இருக்குதே என்று உள்ளங்கையை பரபரவென தேய்த்து சாராவை மேலும் சீண்டினான் சரவணா. இதோ இப்பவே உனக்கு ஆப்பிள் சீவி தர, இல்ல நான் வேணா உனக்கு கையை பிடிச்சு விடட்டா, மசாஜ் பண்ணவா என சட்டென்று மிகவும் நல்லவராய் மாறி கேட்டார் சாரா. எலினாக்குதான் தான் காண்பது கனவா நிஜமா என்பது போல் இருந்தது. சாரா ஆப்பிள் தோலை சீவ விக்ரம் அங்கு வந்தார். பாஸ், ரத்னம் கண் முடிச்சிட்டாரு. அவர் உங்களை பார்த்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. அதற்கு தலையசைத்த சரவணா சாரா பக்கம் திரும்பி, போயிட்டு வந்து மசாஜ் செஷனை வச்சுக்கலாம் என்று வெறிப்பேற்று விட்டு ரத்தினத்தை பார்க்க சென்றான். சரவணன் உள்ளே வந்து கதவை சாத்தியதுமே, ஜோஸ்டோன் சர்க்கிளுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு கண்டுபிடிச்சியா என அவசரமாய் கேட்டார் ரத்தினம். அதுல ஒரு குரூப், மாரிஸ் பைனான்சியல் குரூப் என சரவணன் கூறிட ரத்தினத்தின் புருவம் சுருங்கியது. அப்போ அமிர்தா மாரிஸ் பைனான்சியல் குரூப்ல இருந்து யாரையோ கல்யாணம் பண்ணிருக்காளா என கேட்டார். தனு அமிர்தா காண்டாலாண்டில் மிகப்பெரிய பணக்காரரை திருமணம் செய்து கொண்டதாக கூறியது அவர் நினைவுக்கு வந்தது. ராயர் குடும்பம் அவர்களை தக்க வைத்துக் கொள்ள அவர்களின் மகளை மேரிஸ் பினான்சியல் குரூப் போன்ற மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு விற்றால்தான் முடியும். எனக்கு அதை பத்தி தெரியாது. அமிர்தா சொன்ன எதையுமே நம்ப முடியாது என புன்னகையுடன் கூறினான். அதற்கு சம்மதமாய் தலையசித்தார் ரத்தினம். அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆளு கண்டிப்பா ஜோஸ்டோனை சேர்ந்தவரா தான் இருக்கணும் என்றார். அதற்கு அமைதியாய் தலையசித்தான் சரவணா. ஒருவேளை அவங்களா இருக்குமோ என சட்டென்று நினைத்தவர் சரவணனிடம் அதை பற்றி கேட்க நினைத்தார். இல்ல, கண்டிப்பா அது அவங்களாதான் இருக்கணும். இத கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை என தனக்குள்ளேயே நினைத்தார் ரத்தினம். சரவணன் அங்கிருந்து சென்றதுமே சாரா திரும்பவும் அவரின் சூனியக்காரி வேலையை ஆரம்பித்தார். எலினா, நம்ம 2 பேரும் இன்னைக்கு சாயங்காலம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போலாமா என அவளின் கையை பிடித்துக் கொண்டே கேட்டார். நிஜமாலுமே இங்க இருக்கிறது என் அம்மா தானா? இவங்களுக்கு என்ன ஆச்சு என ஆச்சரியமாய் நினைத்தாள் எலினா. என்ன பெர்ஃபார்மன்ஸ் மம்மி என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். அதான் அங்க போறோம்ல, அங்க போய் நீயே பாத்துக்கோ என்றார் சாரா. சரவணன் முன்பு அவரால் எதையும் வெளிப்படையாக கூறிட முடியாது. அவருக்கு சரவணனும் எலினாவும் ஒன்றாயிருக்க விருப்பம் இல்லைதான். ஆனாலும் எலினாவை சரவணனிடமிருந்து அவரால் பிரிக்க முடியவில்லை. எலினாவிற்கு சரவணன் மீது இருக்கும் காதல்
எவ்வளவு ஆழமானது என்று நன்றாக புரிந்து கொண்டார். அதனால் வேறொரு கலகத்தை செய்ய நினைத்தார் சாரா. எபிசோட் 458 எலினா அண்ட் தாரிகா. என்று தன் அம்மாவின் நடவடிக்கை எதுவும் சரியில்லை என்று உணர்ந்த எலினா கூறினாள். ஆனாலும் அவளை வற்புறுத்தினார் சாரா. என்ன வரலையா? நீ வந்தது ஆகணும். அதான் உனக்கு இப்ப சரியாயிடுச்சுல. டெய்லியும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்ண போற? டாக்டர் சொன்னதை கேட்டியா இல்லையா? அவரு உனக்கு கொஞ்சம் நடந்து ரிலாக்ஸா இருக்க சொல்லி இருக்கிறாரு. நான் உன்னோட அம்மா, உன்னை பாத்துக்கத்தான் நான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அதனால நான் சொல்றத நீ கேட்டே ஆகணும். எனக்கு வெளியில வரணும்னு தோணல. இங்க ஹாஸ்பிட்டல்ல நான் நடந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் சுத்தி பாத்துக்கிறேன் என மீண்டும் மறுத்தாள் எலினா. அதில் பல்லை கடித்தார் சாரா. நீ வர்றியா இல்லையான்னு கேட்கல நானு. நீ வரணும். நான் சொல்றதான் நீ கேட்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க போறோம் என்று பிடிவாந்தமாய் கூறினார் சாரா. அதில் சட்டென்று எலினாவின் முகம் மலர்ந்தது. இம்மாதிரியான அக்கறை கொண்ட அம்மாவைத்தான் அவள் எதிர்பார்த்தாள். மற்ற பிள்ளைகளின் அம்மாக்கள் தன் குழந்தைகளிடம் எவ்வளவு அக்கறையாகவும் பாசமாகவும் இருக்கிறார்கள் என்று கண்டு நிறைய முறை பொறாமை கொண்டிருக்கிறாள். இப்பொழுதாவது தன் அம்மாவிற்கு தன் மீது அக்கறை வந்துள்ளதே என்று நினைத்து சிறு பிள்ளை போல மகிழ்ந்தாள். ஓகே வர என அழகாய் சிரித்தாள் எலினா. சிறிது நேரம் கழித்து எலினாவும் சாராவும் டாக்ஸி பிடித்துக்கொண்டு தியேட்டருக்கு சென்றார்கள். அங்கு சென்றதுமே அங்கிருக்கும் போஸ்டரை பார்த்ததும் எலினா முகத்தில் இருந்த மகிழ்ச்சி மொத்தமாய் வடிந்தது. வா போலாம் என எலினாவின் பதிலை கூட காத்திருக்காமல் அவளை கையோடு இழுத்து சென்றார் சாரா. இன்னைக்கு ராத்திரி இங்க முக்கியமான கெஸ்ட் வரப்போறாங்களா. இன்னைக்கு நடக்க போற இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓக்ஸியாக்கு வந்திருக்கிற ஃபாரின் கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காக ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணிருக்காங்களாம் என்றார் சாரா. எலினாவின் கவனம் அந்த பெர்ஃபார்மன்ஸில் இல்லை. இப்போதுதான் அவளின் அம்மாவின் உள்நோக்கம் என்னவென்று புரிந்து கொண்டாள். இன்றைக்கு அங்கு பெர்ஃபார்மன்ஸ் செய்ய போவது தாரிகா. சாராவிற்கு எப்படி அதுவும் முதல் ரோவில் டிக்கெட் கிடைத்தது என்று யோசித்தாள் எலினா. அமர்ந்ததுமே சாரா சுற்றி முற்றி யாரையோ தேடினார். தாரிகாவை தான் அவர் தேடிக்கொண்டிருந்தார். அது எலினாவிற்கும் தெரியும். அம்மா, இங்கேயே என்ன கூட்டிட்டு வந்தீங்க என செய்வதறியாமல் கேட்டவள் அங்கிருந்து தப்பித்து சென்றால் போதும் என்று நினைத்தாள். அவள் எழுந்து செல்ல பார்க்க அவளை தடுத்தார் சாரா. ஏன் கிளம்புற? அதோ எங்க போற? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான அளவனுக்கு இன்ட்ரோ கொடுக்க போறேன் என்று கூறியவர் சரவணன் இல்லாத தைரியத்தில் மீண்டும் அவரின் அதிகாரத்தை காட்டிட நினைத்தார். இப்ப நீ எங்கேயுமே போக கூடாது. உனக்கு என்னாச்சு? நான் உன் அம்மா, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா? எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல என்று கூறிய எலினா அங்கிருந்து எழுந்து செல்ல பார்க்க மீண்டும் அவளை பிடித்து சீட்டில் அழுத்தினார் சாரா. அதே நேரம்தான் அங்கு நிறைய கெஸ்டுகளும் வந்தார்கள். எலினா, நான் சொல்றத கவனி. நான் ஒன்னும் நீ அவன் கூட இருக்க வேண்டான்னு சொல்லல. எனக்கு நான் ஒரு முக்கியமான 2 விஷயத்த சொல்றேன். அந்த 2 விஷயத்த அவன் பண்ணினா நீயும் அவனும் ஒன்னா இருக்கிறதுக்கு நான் தடையா இருக்க மாட்டேன் என்றார் சாரா. அதில் எலினாவிற்கு சிறிது நம்பிக்கை பிறந்தது போல் இருந்தது. என்ன அந்த 2 விஷயம் என ஆர்வமாய் கேட்டாள். முதல்ல அவனுக்கு நீ மட்டும்தான் இருக்கணும். அவனை சுத்தி வேற யார் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா என் பொண்ணு அவளோட ஹஸ்பண்ட வேற யார் கூடயும் ஷேர் பண்ணக்கூடாது என்று சாரா கூறிட முதல் பால்லையே விக்கெட் விழுந்தது போல உணர்ந்தாள் எலினா. சாரா சொல்லும் காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் இதனை நிச்சயம் சரவணனால் செய்ய முடியாது. முதலில் அவனுக்கு அவள் மீது காதலே இல்லை. அவள்தான் அவனிடம் ஒட்டி கொண்டிருக்கிறாள். இதில் தாரிகாவை விட்டுவிட்டு அவனால் நிச்சயம் வர முடியாது என்று நினைத்தாள். 2வது விஷயம், அவனுக்கு செபாஸ்டியன் ஃபேமிலியோட அப்ரூவல் தேவை. அதுவும் ஒரிஜினல் செபாஸ்டியன் ஃபேமிலியோட அப்ரூவல் தான். இல்லைனா நீ என்கிட்ட எந்த காரணமும் சொல்லக்கூடாது. நான் பாக்குறவன நீ கல்யாணம் பண்ணிக்கணும் என்றார். எலினா சிலையாய் அமர்ந்திருந்தாள். அவளின் இதயம் வேகமாய் துடிக்க ஆரம்பித்தது. அவள் சிறு வயதிலிருந்தே உண்மையான செபாஸ்டியன் குடும்பத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். ஐரோப்பாவில் செபாஸ்டியன் குடும்பம் மிக முக்கியமான குடும்பம். ராயல் குடும்பத்தில் அவர்களும் ஒரு மெம்பர். முதலில் செபாஸ்டியன் குடும்பத்திற்கு சாரா எந்த அளவிற்கு நல்வழி வகுக்க முயற்சிக்கிறாள் என காட்டுவதற்காகவே எலினாவை இளவரசர் சார்லஸிற்கு திருமணம் செய்ய ஒப்புக்கொண்டார். சரவணனால் முதல் விஷயத்தையே செய்ய முடியாது. இதில் எப்படி தனக்காக அவன் இதனை செய்வான் என்று யோசித்தாள். என்ன இருந்தாலும் சரவணனுடனான வாழ்க்கை
அவளுக்கு எட்டாக்கனி என்று தெரியும். ஆனாலும் ஒரு ஓரத்தில் வாழ்க்கை முழுவதும் அவனுடன் வாழ மாட்டாமோ என்று யோசித்தாள். முதல்ல நாம இந்த பெர்ஃபார்மன்ஸ பாப்போம். ஒரிஜினல் செபாஸ்டின் குடும்பத்திலிருந்து ஆளுங்க வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல என்று கூறி நடப்பதை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சாரா. அவர் வேண்டுதலுடன் அவர்கள் இங்கிருக்க வேண்டும் என்பதோடு பதற்றத்துடன் சுற்றியும் முற்றியும் பார்த்தார். ஜோஸ்டோனில் வந்திருக்கும் மிக முக்கியமான விருந்தாளிகளாக செபாஸ்டியன் குடும்பம் இருந்தது. அவர்கள் வந்திருப்பதை கண்டதும், சரவணா, இதுதான்டா செபாஸ்டியன் குடும்பத்தோட உண்மையான பவரு. என்னோட பொண்ணை டேட் பண்றதுக்கு உனக்கு தகுதியே இல்ல என்று மனதில் நினைத்தார். எலினாவோ தாரிகா மேடையில் ஏறியதிலிருந்து அவளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தாள். தாரிகா மேடைக்கு வந்ததும் கூட்டத்தை பார்த்தபடியே அவளின் பர்ஃபார்மன்ஸில் கவனம் செலுத்தினாள். ஆனால் திடீரென அவளின் விழிகள் எலினா மீது படிந்தது. ஒட்டு மொத்தமாக ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அவளுக்கு எலினாவை தவிர வேறு யாரும் தெரியவில்லை. தாரிகா அசையாமல் நிற்பதை பார்த்ததும் அங்கிருந்தவர்கள் சலசலக்க ஆரம்பித்தார்கள். ஏன் இந்த பொண்ணு பாடுறத நிறுத்திட்டா? என்னாச்சு? அந்த பொண்ணு திடீர்னு ஸ்டாப் பண்ணிடுச்சு. என்ன பாச்சே? இவளுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம ஃபாரின் கெஸ்ட் என்டர்டெயின் பண்ண இவங்களை ஏற்பாடு பண்ணா இவ அப்படியே நிக்கிறா என ஸ்டேஜின் கீழே இருந்தவர்கள் அவளை திட்ட துவங்கினார்கள். சாரி, எங்களோட மைக்ல சின்ன பிரச்சனை என அங்கிருந்தவர் ஒருவர் வேகமாய் மேடை ஏறி கூற தாரிகாவை கீழே தரதரவென்று இழுத்து சென்றார். தாரிகா நடப்பதை உணரும் நிலையில் இல்லை. அவள் சரவணனுக்காக என்ன வேண்டும் என்றாலும் செய்வாள். எலினா முதல் கொண்ட மற்றவர்களை புறக்கணிக்க நினைத்தால்தான். ஆனால் இன்று எலினாவை அவளாக முன்வந்து அவளின் பர்ஃபார்மன்ஸை பார்க்க வந்திருக்கிறாள். அதில் தாரிகாவின் உணர்வுகள் அவள் மனதில் பெரும் சஞ்சலத்தை ஏற்படுத்தியது. ஒரு நொடியில் அந்த இடமே பெரும் சலசலப்பிற்கு உள்ளானது. தாரிகாவை இழுத்து சென்றதுமே வேறொருவரை பெர்ஃபார்ம் செய்ய அனுப்பி வைத்தார்கள். ஹோஸ்ட் தாரிகாவை பேக் ஸ்டேஜுக்கு அழைத்து சென்றதும், தாரிகா, உன் மனசுல என்ன பிரச்சனை? என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இப்படி பண்ண? டைரக்டர் ஜாஹிர் உன் பக்கம் இருக்கிறதுனால உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ண நினைக்கிறியா? இன்னைக்கு இங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக எத்தனை ஃபீமேல் ஸ்டார்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இந்த முறை டைரக்டர் ஜாஹிரை நினைச்சாலும் உன்னை அவரால் காப்பாற்ற முடியாது என்று கடிந்து கொண்டார். அப்போதுதான் தாரிகா நடப்பிற்கே வந்தாள். அவள் முகம் முழுவதும் வேர்த்து கொட்டியது. இன்னைக்கு நம்ம ஃபாரின் கெஸ்டை என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்க என்று அவள் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்டர் திட்டவும் அமைதியாய் தலையை அசைத்துக் கொண்டிருந்தாள் தாரிகா. அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவளின் எண்ணமெல்லாம் எலினா அவளையே பார்த்து கொண்டிருந்ததிலேயே இருந்தது. அதே நேரம் ஸ்டேஜுக்கு முன்னே அந்த நீலவிழி காரணம் திலக்கும் இங்கு நடக்கும் நிகழ்வை பார்க்க வந்திருந்தார்கள். இதனையெல்லாம் பார்க்கவே அவர்களுக்கு போர் அடித்தது. அவர்களுக்கு மட்டும் ஸ்டேஜ் இறக்க இடம் கிடைக்கவில்லை என்றால் இந்நேரம் மிகவும் புகழ்பெற்ற ஸ்டாராக இருக்கும் தாரிகாவை பேக் ஸ்டேஜில் பார்க்க சென்றிருப்பார்கள். அச்சுச்சோ, என்னடா ஆளுங்க இங்க வரத்துக்கு முன்னாடியே தாரிகா இங்க இருந்து அசிங்கப்பட்டு போயிட்டாளே. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங் இருக்கு? என் பிளான் மட்டும் நடந்திருந்தா இன்னும் பெரிய அவமானமா இருந்திருக்கும் என்று சீறினான். அதில் சிரித்தான் திலக். உன்னோட பிளானிங் எல்லாம் பயங்கரமா இருக்கு. எல்லா செலிபிரிட்டி இங்க வர வைக்கிற மாதிரி உன்னோட பிளான் சூப்பரா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க எல்லாருமே இது ஒரு நல்ல விஷயமா தான் பார்ப்பாங்க. யாருக்குமே இது ஒரு ட்ராப்னு தெரியாது. இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை. இது செய்யறது எனக்கு கஷ்டமா இல்ல. அவ ஒன்னும் ரொம்ப பெரிய ஆள் இல்ல, சாதாரண செலிபிரிட்டி தான். முன்னாடி சிவகுமார் எங்களாலதான் இவ்வளவு பெரிய அசிங்கப்பட்டாரு. சிவகுமார் மேல விழுந்த படி என்னன்னு உனக்கு தெரியுமா? எங்களாலதான் அவரு இந்த நாட்டுக்கே துரோகியா மாறினார் என்று சிரித்தான் வில்லியம்ஸ் குடும்பத்தின் வாரிசு. இன்னொரு மூலையில் சாரா தாரிகா செய்த தப்பை கண்டதும் லேசாய் சிரித்துக் கொண்டார். நீ எல்லாம் என் பொண்ணளவுக்கு தகுதி உள்ளவளே இல்ல. உனக்கு இதெல்லாம் பத்தாது. இரு, பேக் ஸ்டேஜ்ல வந்து உன்னை வச்சுக்கிறேன் என திமிருடன் சொல்லிக் கொண்டார் சாரா. எபிசோட் 459 பெஸ்ட் ஃப்ரெண்ட். எலினா பேச்சற்று அமர்ந்திருந்தாள். ஏற்கனவே தாரிகா பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறாள். இதில் அம்மா வேறு ஏன் இப்படி இருக்கிறார்கள் என்று நினைத்தாள். வா போலாம் என்று சரவணன் இல்லாத திமிரில் துள்ளிக்கொண்டு எலினாவை பேக் ஸ்டேஜுக்கு தரதரவென்று இழுத்து சென்றார் சாரா. எலினா அங்கு செல்லும் விருப்பம் துளியும் இல்லை. தாரிகாவை ஏற்கனவே பிரச்சனையில் மாட்டியிருக்கிறாள். இதில் அவள் அம்மா வேறு. மற்றவர்கள் வேலையில்
மூக்கை நுழைக்கிறாரே என்று கடுப்புடன் நின்றாள். அம்மா, உங்களுக்கு இங்க வந்திருக்கிற கெஸ்ட் தெரியுமா என்று பேக் ஸ்டேஜ் போகும் முன்பு வழியில் இருந்த முதல் வரிசையில் அமர்ந்திருந்த அவர்களை பார்த்து கேட்டாள் எலினா. அவர்களை பார்த்ததுமே அனைவரும் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் என்று கண்டுகொண்டாள். இப்ப வாச்சு என்னோட பவர் என்னன்னு உனக்கு புரிஞ்சுதா என்று பெருமை பீத்திக் கொண்டார் சாரா. தாரிகா ஸ்டேஜ்ல தப்பு பண்ணிட்டா, அதொன்னும் மைக் பிரச்சனை இல்ல, அதனால அங்க இருக்கிறவங்க அவளை சும்மா விட மாட்டாங்க என படப்படுத்தாள் எலினா. இதை கேட்டதுமே அப்படியே நின்று சாரா திரும்பி தன் மகளை வேற்று கிரகவாசி போல பார்த்தார். ஏன், அந்த பிரச்சனைக்கு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? அம்மா, இந்த பிரச்சனை அவளோட ஆர்டிஸ்ட் கரியரையே ஸ்பாயில் பண்ணிடும் என நிலைமையை புரிய வைக்கும் எண்ணத்தில் கூறினாள். அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ன்ற என அசட்டையாக கேட்டார் சாரா. இன்னுமா தன் அம்மாவிற்கு தான் கூற நினைப்பது புரியவில்லை என்று ஆச்சரியமாய் பார்த்தாள். ஆனால் சாராவை புரிந்தும் புரியாதது போல் தனக்கென்ன என்பது போல் திமிராக இருந்தார். அம்மா, உங்களுக்கு அவங்கள யாருன்னு தெரியுமா? அவங்க கிட்ட பேசி தாரிகாவை மன்னிச்சு விட சொல்லுங்கம்மா என கெஞ்சும் தோரணையில் சாரிகாவிடம் கூறினாள் எலினா. இதை கேட்டதுமே சாராவின் முகம் இன்னும் இறுகியது. முடியவே முடியாது. உனக்கு சரவணனை பிடிக்குமா பிடிக்காதா? அவங்க கூட இருக்கணுமா வேணாமா? அவங்க கூட இருக்கிறதுக்கு நீ இதை பண்ணணும். அந்த பொண்ணோட ரெப்புடேஷனை நாசம் பண்ணணும் என அடிக்குரலில் சீறினார் சாரா. அவருக்கு சரவணனிடம் நேராக மோதும் தைரியமில்லை. ஆனால் மறைமுகமாக அவனை தாரிகா மூலம் பழிவாங்க நினைத்தார். செபாஸ்டியன் குடும்பத்தை அவன் அழிக்க நினைத்திருக்கிறான். ஆனால் சாரா அவனை சும்மா விடும் நிலையில் இல்லை. தன் மகளை ஒரு பொருளாக பயன்படுத்தி அவனை பழிவாங்க நினைத்தார். ஓ, உங்களுக்கு இவங்களெல்லாம் தெரியாதுன்னு சொல்லுங்கம்மா. அதை விட்டுட்டு ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கும் ஒரிஜினல் செபாஸ்டியன் குடும்பத்துக்கும் இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கா என்ன என வேண்டுமென்றே சாராவை தூண்டிவிடும் எண்ணத்தில் கேட்டாள் எலினா. ஆனால் அவளின் திட்டம் பலிக்கவில்லை. சாராதான் தந்திரம் வாய்ந்த நரியாயிற்றே. எலினா வெறித்து சாதாரண இந்த வலையில் விழுந்து விடுவாரா என்ன? அவளை பொருட்படுத்தாமல் அவளுடன் பேக் ஸ்டேஜுக்கு சென்றார். அங்கு சென்றதும் எலினா அதிர்ந்தாள். ஏற்கனவே டைரக்டரும் ஹோஸ்டும் அங்கிருந்தார்கள். இருவருமே தாரிகாவை பயங்கரமாய் திட்டிக் கொண்டிருந்தார்கள். உன்ன மாதிரி பொறுப்பில்லாதவளை ஏண்டா எடுத்தோன்னு இருக்கு. இத்தனை நாளும் ரிகர்சல் பண்ணாம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? இந்த மாதிரியான நேரத்துல போய் தப்பு பண்ணி வச்சிருக்க என இருவரும் மாறி மாறி திட்ட தாரிகா அதே இடத்தில் உறைந்து போய் நின்றாள். அவளால் எந்த காரணமும் சொல்ல முடியவில்லை. அவளுக்கே தெரியும் அது அவள் தப்புதான் என்று. அதனால் மௌனமாய் நின்றாள். அங்க எவ்வளவு பெரிய லீடர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு தெரியுமா? உன்னை விட சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு சின்ன தப்பு கூட பண்ணல. ஆனா நீ மட்டும்தான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. உன்னை நடுவுல நிக்க வச்சதுக்கு இப்படிதான் எங்களை அசிங்கப்படுத்துவியா என கடுப்புடன் கேட்ட டைரக்டர் மேஜையில் ஓங்கி தட்டினார். மேலும், டைரக்டர் ஜாகிர் உன் பின்னாடி இருக்காங்கன்னோ இந்த ஸ்டேஜை உன்னோடதுன்னு நினைச்சுக்கிட்டே உன்னால பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு இதுல நீ தலையிடுற? நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா மட்டும்தான் என்னால உன்னை இன்டர்நேஷனல் லெவல்ல ஃபேமஸ் ஆக்க முடியும் என திட்டினார். இவள் அவ்வளோலாம் ஒண்ணும் பண்ண தேவல, இதோட இவ கரியரை க்ளோஸ் பண்ணிடுங்க என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்டார் சாரா. அது எலினா காதல் தெளிவாய் விழுந்தது. உடனே தன் அம்மாவை கிளியவள், மா என்ன பேசிட்டு இருக்கீங்க என கடிந்து கொண்டாள். என்ன, உனக்கு சரவணனை பிடிக்கலையா? உனக்கு அவன் கூட இருக்கணும்னா இவ உயிரோடு இருக்க கூடாது. இவ இருக்கிற வரைக்கும் உன்னால அவன் கூட இருக்க முடியாது என்று கடுகெடுத்தார் சாரா. இதை கேட்டதும் எலினா மேலும் அதிர்ந்தாள். இப்படியெல்லாம் ஒருவர் யோசிப்பாரா என்று சிந்தித்தாள். எதுக்கு என்ன அப்படி பாக்குற? அவன் என்ன உங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரு கூடயும் குடும்பம் நடத்த பாக்குறானா? அதுக்கு நான் விட மாட்டேன் என கர்ஜித்தார். ஐயோ அம்மா, அவர் மனசுல தாரிகா மட்டும்தான் இருக்கா. இத நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் என பேச்சற்று தன் அன்னையையே பார்த்தாள். என்ன சொல்லி விளக்கினாலும் அவள் அம்மா அதனை கேட்கப் போவதில்லை என உணர்ந்தவள் அமைதியாய் நின்றாள். டைரக்டரும் ஹோஸ்டும் தாரிகாவை கடிந்து கொள்ள தாரிகா எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். எலினாவை பார்த்ததனால் அவள் தவறு செய்து விட்டாள். அது அவளின் தவறுதான் என்று உணர்ந்தவள் எந்த ஒரு விளக்கமும் கூற முன் வரவில்லை. ஆனால் அவள் தடுமாறி நின்றதற்கு அது முக்கியமான காரணமில்லை. முக்கியமான காரணம் லைட்னிங் டிசைனர் தான். அவள் பெர்ஃபார்மன்ஸ் செய்து கொண்டிருக்கும் போது அவள் கண்களிலே அதிகப்படியான வெளிச்சம் அவள் மீது பட்டது. இது மாதிரியான சூழ்நிலையை இதற்கு முன்பு அவர் எதிர்கொண்டிருக்கிறாள். ஆனால் இம்முறை அவள் கண்ணை கூசு செய்தது
லேசர் பாயிண்டர். அதுவும் அவள் கண்களிலே பட்டுக்கொண்டே இருக்க அவளை நிலை தடுமாற செய்தது. அவள் கண்களையே குருடாகும் அளவிற்கு ஒளி வீசியது. இதுதான் ஏதோ சரியில்லை என்று அவளை யோசிக்க வைத்தது. ஸ்டேஜுக்கு கீழே இருப்பவர்கள் தாரிகா மீது லேசர் பாய்ந்திருக்கும் என்பதை யாரும் கவனிக்கவில்லை. லைட்னிங் டிசைனர் தான் இந்த லேசர் பாயிண்டரை கண்ட்ரோல் செய்திட வேண்டும். ஆனால் அது குறிப்பாக தாரிகாவின் கண்களை குறிவைக்க ஏதோ தவறு நடக்கிறது என்று புரிந்து கொண்டாள். பேக் ஸ்டேஜ் என்ட்ரன்ஸில் திலக்கும் மிஸ்டர் ப்ளூ ஐஸும் கதவருகே நின்று கொண்டிருந்தார்கள். இம்மாதிரியான நிகழ்வுகளை அவன் ஏராளமாய் பார்த்திருக்கிறான். ஆனால் அவன் ஒருவனுக்காக காத்திருந்தான். அது சரவணா. அவனின் காதலிக்காக துடிதுடித்து ஓடி வருபவனை கண்டு ரசிக்க நின்று கொண்டிருந்தான். ரூல்ஸ் பிரேக் பண்ணவன் செத்துதான் ஆகணும் என அழுத்தமாய் கூறிட அவன் கண்களில் தெரிந்த ஊர்ஜிதத்திலேயே திலக் ஒரு நொடி அதிர்ந்தான். இடம் ஆலன்ஸ்வில் கல்லறை தோட்டம். சரவணா தரையில் அமர்ந்திருந்தான். அவன் முன்பு நூற்றுக்கணக்கான கல்லறைகள் இருந்தது. அங்கு அமர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான் சரவணா. நான் இவ்வளவு லேட்டா வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லல்ல என்று அவன் அருகே இருக்கும் ஒரு கல்லறைக்கு பார்த்து கூறியவன் அங்கு தரையில் கொஞ்சமாய் சரக்கை ஊற்றினான். ஆதிரன், நான் ஜோஸ்டவுனுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்றேன்னு சொன்னல. இப்ப நான் வந்துட்டேன், ஆனா நீ இங்க இல்ல என வலி நிறைந்த புன்னகையுடன் கூறினான் சரவணா. அதன் பிறகு அவன் கையில் இருந்த சரக்கை மடமடவென குடித்தான். அந்த சரக்கு தொண்டைக்குள்ளே இறங்கையிலே அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. குடிக்க குடிக்க அவனின் சோகம்தான் அதிகரித்தது. ஆதி, கடைசியா என்னையும் என் குடும்பத்தையும் ஜோஸ்டோனை விட்டு அனுப்புறப்ப என்னை இங்க திரும்பி வர வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நான் திரும்ப வருவேன்னு சொன்னேன். என்னை அசிங்கப்படுத்தின உங்களை, தப்பா நடத்தின உங்களை, எனக்கு பிரச்சனை கொடுத்தவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு 10 மடங்கா திருப்பி கொடுப்பேன்னு சொன்னேன் என்று கூறியவன் இன்னொரு பாட்டில் சரக்கை மொத்தமாய் குடித்தான். அவன் வேகமாய் குடித்துக் கொண்டிருக்கையில் அவன் தோளில் ஒரு கரம் பதிந்தது. சரவணன் புருவம் சுருக்கி யார் என்று திரும்பி பார்க்க ஜாய் தான் வந்திருந்தாள். அவனின் இந்த நிலையை பார்த்ததும் லேசாய் அதிர்ந்தாள் ஜாய். அயர்லாந்திலிருந்து திரும்பி வந்ததிலிருந்து சரவணனிடம் ஏதோ மாற்றம் இருக்கிறது. அவன் முன்பு போல் இல்லை என்று உணர்ந்தாள் ஜாய். நீங்க என்ன பண்ற என தலையை நிமர்த்திய சரவணா கலங்கிய விழிகளுடன் அவளை பார்த்து கேட்டான். ஜாய் அமைதியாக சரவணனை பார்த்தாள். கருப்பு நிற உடை அணிந்திருந்தவன் ஒரு கல்லறையின் அருகே முழு போதையில் அமர்ந்திருப்பதைக் கண்டு புருவம் சுருக்கினாள். உனக்கு ஆதிரன் மிட்டல் தெரியுமா? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீயே அவனுக்காக இங்க வந்திருக்க என்று அடுக்கடுக்காய் கேள்விகளை கேட்டாள். ஜோஸ்டவுன்ல ஆதிரனை தெரியாதவங்க யார் இருக்கா என அமைதியான குரலில் கேட்டான் சரவணன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ரத்தனம் கண்ணு முழிச்சதும் நீ அங்க இல்லைன்னதும் ஹாஸ்பிட்டல்ல தேடினாரு. இன்னைக்கு தேதிய பார்த்த அப்புறம்தான் நீ இங்க இருக்கிறதா சொன்னாரு. என்ன பார்த்தா உனக்கு முட்டாள் மாதிரி இருக்கா என கேட்டாள் ஜாய். பார்த்தால, ஆனா பழக பழக அப்படித்தான் இருக்கு என அசட்டையாய் தோலை குலுக்கினான் சரவணா. நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. உனக்கு எப்படி ஆதிரனை தெரியும்? அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்று கமறிய குரலில் கூறினான் சரவணா. அதில் அதிர்ந்தாள் ஜாய். சரவணன் அயர்லாந்தில் இருக்கும்போது ஜோஷ்டவுனில் மெட்டல் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை நிகழ்ந்தது. ஆதிரனுக்கு கீழ் இருக்கும் அனைத்து கம்பெனிகளும் சரியா துவங்க ஆதிரனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவனுக்கு திருமணமான அன்று இரவே பில்டிங்கில் இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டான். இன்றுதான் அவன் இறந்த 7வது நாள். அப்போ அவனோட கல்யாணத்துக்கு தான் நீ ஜோஷ்டோனுக்கு வந்தியா என கேட்டாள் ஜாய். அவனுக்காக பழி வாங்க வந்தேன் என கண்களில் கொலை உணர்வு தோன்ற கூறினான் சரவணா. எபிசோட் 460 இன்னும் ஒரு பழிவாங்கும் படலம். சரவணன் திடீரென்று எழும்பவும் ஜோய்க்கு திக்கென்றிருந்தது. சிட்டாடெல்லிலும் ஹோக்சியாவிலும் சமீப காலத்தில் பெரும் புரளியை ஏற்படுத்திய ஒரு நியூஸ். ஐடான் காம்ப்ளெக்ஸில் நடந்த ஆக்சிடென்டும் இல்லை, ராயர் ஃபேமிலியின் குழப்படியும் இல்லை. மாறாக மிட்டல் ஃபேமிலியை சேர்ந்த ஆதிரன் மிட்டலின் இறப்புதான். அதிலும் முக்கியமாக ஆதிரன் ஒரு ஃபாரின் நிலத்தில் போய் இருந்ததுதான் நியூஸ் சூடுபிடிக்க காரணமே. அவன் ஹில்வுட்டுக்கு போய்க் கொண்டிருந்த வழியில்தான் இருந்தான். இது ஒரு பெரிய மேட்டர் தான்.
ஆனால் ஜோஸ்டோனில் கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். யாரோ வேண்டுமென்றே அந்த நியூஸை மறைத்திருந்தார்கள். ஆதிரனின் பிசினஸ் வட்டத்திற்குள் இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் ஜோஸ்டவுனை சேர்ந்தவர்கள்தான். அவன் செத்த நாளில் மொத்த ஜோஸ்டோனுமே அதிர்ச்சியில்தான் இருந்தார்கள். சிட்டாடெல்லின் 4 பேரில் ஒருத்தனான மிகவும் ஹேண்ட்ஸமான டேலண்டான 30 வயது கூட தாண்டாத ஆதிரன் ஒரு பில்டிங்கில் இருந்து பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டது எல்லோருக்கும் ஷாக் தான். உனக்கு உண்மையாவே அவனு தெரியுமா என ஆச்சரியத்துடன் கேட்டாள் ஜாய். சரவணன் எழுந்ததும் ஆதிரனின் சமாதியை பார்த்தான். அதற்கு மேல் ஒரு பூவாவது இருக்கவில்லை. அவன் மட்டும் இன்று வந்திருக்காவிட்டால் ஆதிரனின் சமாதிக்கு மேலால் வளர்ந்திருக்கும் களையை கூட யாரும் பிடுங்கியிருக்க மாட்டார்கள். ஆதிரன் இறந்து போய்விடுவான் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அதுவும் அவன் இறந்ததற்கு பிறகு இப்படி தனியாளாக விடப்பட்டு விடுவான் என்றும் யாருதான் நினைத்திருந்தது? அவன் உயிரோடு இருக்கும்போது எல்லோரும் அவனுக்கு பின்னாலேயே சுற்றி கொண்டிருப்பார்கள். எல்லோரும் அவனுடன் முகஸ்துதிக்காகத்தானே பழகினார்கள். ஆனால் அவன் செத்ததற்கு பிறகு யாருமே அவனுக்காக வரவில்லை. ஆமா, எங்களுக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும். நாங்க பிரதர்ஸ் போல இருப்போம் என்று சொல்லிவிட்டு கல்லறைக்கு மேல் வைத்திருந்த போட்டோவை எடுத்தான். ஆனா இப்ப மிஞ்சி இருக்கிறது இந்த போட்டோ மட்டும்தான். அதுக்கப்புறம் உன்னை என்னால பார்க்க முடியாமலே போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலடா என்று மிகவும் உடைந்து போன குரலில் சொன்னான். இடுகாட்டின் வாசலில் ரத்தினம் சரவணனுக்காக காத்து கொண்டிருந்தார். சரவணன் காருக்குள் ஏறியதும் ரிகவர் ஆயிட்டாங்களா என்று கேட்டான். ரத்தினம் தலையை ஆட்டிவிட்டு, இன்னும் இல்ல, ஆனாலும் இது ஒன்னும் ரொம்ப மோசமான காயமும் இல்ல. டாக்டர் பேண்டேஜ் போட்டு விட்டுருக்காரு. நான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா சரியாக்கிக்கணும். அமிர்தா இப்ப செத்துட்டா. அது மட்டும் இல்ல, நானே தான் அவளை கொன்னதும். அவ ஒரு ஸ்மார்ட்டான பொண்ணு. அவகிட்ட ஏதாவது ஒரு பேக்கப் பிளான் இருந்திருக்கும். அவ செத்ததுக்கு அப்புறமா அவ கல்யாணம் பண்ணியிருந்த அந்த ஆளுக்கு தெரிய வந்திருக்கும் என்று சொன்னார். அதை சொல்லும் போதே ரத்தினத்தின் முகம் மிகவும் மாறி இருந்தது. நீங்க இப்போ எதை பத்தி கவலைப்படுறீங்க? இல்ல, அவங்க தூரமா இருந்தாலும் கூட அவங்களோட ஏதாவது ஒரு மூவு எங்களை மிரட்டிடுமோன்னு சொல்லிதான் யோசிக்கிறேன். அமிர்தா அவங்க பிள்ளைக்கு அம்மாவா இருந்திருக்கா. இப்ப அந்த பிள்ளைகிட்ட அவளோட இறப்பை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க, அப்படிதானே என்று திடுக்கென்று கேட்டுவிட்டான் சரவணன். இருந்தாலும் ரத்தினம் தலையை ஆட்டிவிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு அமிர்தாவை பத்தி நல்லா தெரியும் என்றார். சூப்பர். அப்போ இப்ப நாம போய் ஜாஸ்மினை பாப்போம். ஜாஸ்மின் ஆதிரனோட ஆள்தானா என்று பின்னால் உட்கார்ந்து கொண்ட ஜோய் ஆச்சரியத்துடன் கேட்டாள். ஜோய் இதற்கு முன்பு ஜாஸ்மினை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாள். அவள் சிட்டாடெல்லில் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பெண்தான். அவள் நிறைய கம்பெனிகளுக்கு ஓனராக இருந்தாள். அது மட்டுமில்லாமல் மிகச்சிறந்த ஒரு என்டர்பிரனரும் கூடதான். ஜாஸ்மினின் ஆதிரனுடனான கல்யாணம் மொத்த சிட்டாடெல்லையும் ஷாக்கில் மூழ்கடித்தது. சிட்டாடெல்லில் இருக்கும் ராயர் ஃபேமிலி வட்டம் கூட அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிருக்கிறார்கள். ஆதிரனும் ஜாஸ்மினும் 3 மாதத்திற்கு ஹனிமூன் போயிருந்தார்கள். இந்த 3 மாதம் ஆதிரன் இந்த உலகத்தின் பார்வையிலிருந்து மொத்தமாக மறைந்திருந்தான். ஆனா இன்னைக்கு சிங்கராஜ் ஃபேமிலியோட சப்மிட் மீட்டிங் இருக்கு. நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், பிசினஸ் டைக்கூன்ஸ் எல்லாருமே கூட சிங்கராஜ் ஃபேமிலியோட இடத்துக்கு வருவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபேமஸ் இன்வெஸ்டர் வாரன் பஃபட்டும் கூட வரதா சொல்லியிருக்காங்க. இது நாம அங்க போறதுக்கு நல்ல நேரமா இருக்காது என்று சொன்னாள் ஜோய். அவளுக்கு சரவணன் அங்கே போக நினைப்பது ஏன் என்று புரிந்தது. ஆதிரன் சரவணனின் ஃப்ரெண்ட். அவன் இப்படி என தெரியாமல் இறந்திருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுடன் சம்பந்தப்பட்ட யாரையும் அவன் சும்மா விட போவதில்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவனது போட்டோவை எடுத்துக்கொண்டு சிங்கராஜ் ஃபேமிலிக்கு போவது அவ்வளவு சரியாக படவில்லை. சரவணன் புருவத்தை சுருக்கிக் கொண்டு, பஃபேயா என்று கேட்டான். ஆமா, அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு இன்வெஸ்டர். ஜோய் அவரை பற்றி சரவணனுக்கு தெரியாது என்றுதான் விளக்கம் கொடுத்தாள். ஆனால் சரவணனுக்கு அவரை தெரியாமல் இருக்கும். சரவணன் அவள் சொன்னதை கேட்டதும் லேசாக சிரித்துவிட்டு, அவன் இல்ல, எவன் குறுக்க வந்தாலும் சரி, ஆதிரன் சாவுக்கு எவன் காரணமா இருந்தாலும் அவனும் சேர்ந்து செத்துருவான். இது கண்டிப்பா நடக்கும். அது ஜாஸ்மினாவே இருந்தாலும் சரி என்று சொன்னான். சரவணனுக்கு அவனது கோபத்தை கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியவில்லை. எல்லாவற்றையும் விட அவனுக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால், அவன் கடந்த ராத்திரி ஆதிரனுக்கு கால் பண்ணும் வரைக்கும்
ஆதிரன் செத்து விட்டான் என்று அவனுக்கு தெரியாது. அது மட்டுமில்லாமல் அவனது ஆட்களை வைத்து ரகசியமாகத்தான் இந்த நியூஸையே அவன் எடுத்திருந்தான். ஜோய்க்கு அதிகமாக வேறு எந்த ஒரு ரியாக்ஷனும் இருக்கவில்லை. அவளுக்கு சரவணனை பற்றி தெரியுமே. அவன் முடிவெடுத்த பின்பு யார் பேச்சையும் கேட்க மாட்டான் என்று. அவர்கள் இருந்த கார் நேராக சிங்கராஜன் வீட்டை நோக்கி சென்றது. போகும் வழியில் ரத்தினம் சரவணனை பார்த்து, சரவணா, இன்னைக்கு சிங்கராஜ் ஃபேமிலி வீட்டுல ஆதிரனோட பொருட்கள் எல்லாம் ஏலத்துல போடுவாங்க. இன்னைக்கு நைட்டு என்டர்பிரினர் கேதரிங்ஸை வச்சு அவங்க ஒரு சேரிட்டி செய்யறாங்க. அது கூடவே ஆதிரனோட இறப்பையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஆதிரன் கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனா ஆதிரன் உண்மையாவே ஒரு பெரிய திறமைசாலி. அவன் இப்படி செத்தது உண்மையாவே ஒரு பெரிய இழப்பு தான் என்று சொன்னார். சரவணன் அவனது கண்களை மூடியிருந்தான். உதடுகள் இறுக்கமாக மூடப்பட்டிருந்தன. கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. இந்த கொஞ்ச நாட்களாக சரவணன் ஜோஷ்டவுனில் இருந்தும் கூட ஆதிரன் ஏன் அவனை தேடி வரவில்லை என்று யோசித்துக் கொண்டிருந்தான். சரவணன் சிட்டாற்றலருக்கு திரும்பி வந்து ராயர் ஃபேமிலியையும் அழித்து விட்டான் என தெரிந்தால் ஆதிரன் மிகவும் சந்தோஷப்படுவான். ஆனால் இப்போது அது எதையும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு கதை கேட்க அவன் இல்லை. ஆதிரன் தான் என்னோட உசுரை காப்பாத்தி என்னை ஜோஷ்டவுன்ல இருந்து வெளியே அனுப்பினான். அதுக்கப்புறம் நான் ஹில்வுட்ல இருக்கும் போதும் அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அவன் என்ன தெரியுதான் ஹில்வுட்ஸ்க்கு வந்திருப்பான்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஜாஸ்மின் ஒன்னும் நல்ல பொண்ணு கிடையாது என்று சொன்னவன் கண்களை திறந்து ஆதிரனின் பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ பிரேமை பார்த்தான். முன்னாடியே ஹெல்ப் பண்ணிருக்கானா என்று குழப்பத்துடன் கேட்டார் ரத்தினம். நார்மலா ஒருத்தருக்கு சரவணன் என்ன சொல்ல வந்தான் என புரியாதுதான். ஆனால் ரத்தினத்திற்கு அப்படியில்லை. ஆதிரன் இளைஞனாக இருக்கும்போது அவன்தான் சிட்டாற்றலின் 4 பேரில் ஒருத்தனாக இருந்தான். சரவணன் ஆதிரன் அவனுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் என்று சொன்னான். அப்படியாக இருந்தால் சரவணனின் ஃபேமிலியும் சரி, சிவசக்தி வேலும் சரி, அப்படியான இரு பினான்சியல் சிச்சுவேஷனில் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் ரத்தினம் ஹில்வுட்டுக்கு போன நேரத்தில் சரவணனின் ஃபேமிலி மிக மோசமான நிலைமையில்தான் இருந்தார்கள். ரத்தினத்தின் கேள்விற்கு ஆமா என்று பதில் சொன்னான் சரவணன். அதை கேட்டதும் ரத்தினத்திற்கு ஆர்வம் அதிகரித்தது. எப்படி ஹெல்ப் பண்ணா? அது எதுக்கும் இப்ப எந்த ஒரு யூஸும் இல்ல. அவனது அந்த ரகசியத்தை பாதுகாக்கவே அவன் சில வருடங்களாக ஆதிரனை சந்திப்பதை தவிர்த்து கொண்டிருந்தான். ஆனால் இதற்கு மேலும் ரகசியத்தை மறைக்க தேவையில்லை என்று நினைத்து ஜோஷ்டோனுக்கு வந்த நேரத்திலே ஆதிரன் இல்லாமல் இருப்பான் என்று அவன் நினைத்திருக்கவில்லை. சிங்கராஜ் ஃபேமிலியின் பெங்கட் அதிகமான ஃபேமஸ் ஃபேமிலிகளை இன்வைட் பண்ணியிருந்தது. சரவணன் உள்ளே போகும்போது ஏலம் ஆரம்பித்திருந்தது. மேடையில் ஆதிரன் வரைந்த ஒரு ஓவியமும் இருந்தது. அவன்தான் அதை வரைந்தது என்று சரவணனுக்கு தெரியும். சரவணன் உள்ளே வந்ததை பார்த்ததும் அங்கே இருந்த மேத்யூ உடனே ஓடிக்கொண்டு வந்தான். நீ ஏலத்துக்கு தானே வந்த? அது ஆதிரன் வரைஞ்ச ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங். அது மாஸ்டர் பீஸ். ஆனா உண்மையிலேயே ஆதிரன் ஒரு ஜீனியஸ் தான் என்று சொன்னான். மேத்யூவின் சத்தத்தை கேட்டதும் அங்கே இருந்த ஜாஸ்மின் அந்த பக்கம் பார்த்தாள். அங்கே சரவணனை கண்டதும் அதிர்ச்சியானாள். உண்மையில் அவனை கண்டதால் ஷாக் ஆகவில்லை. அவனது கையில் இருந்த போட்டோவை பார்த்துதான் ஷாக் ஆனாள். சரவணன் கோபத்தில் மேசையை தட்டிவிட்டு, நான் இங்க ஏலத்துக்கு வரல, ஒருத்தரோட உயிர் எடுக்க வந்திருக்க என்று சொன்னான்.